சரி, இன்னிலிருந்து நமக்கு என்னாச்சு? அங்கே தான் பிரச்சனை. நம்மகிட்ட அரை டிக்கெட்டில் நிறையா பார்த்தீங்க. ரொம்ப பரவாயில்லையா? சோத்திரம். அரை டிக்கெட்லாம் ஒரு அலையிலே சேர்த்து பார்க்கலாம். சரி, ஒரு டிக்கெட் மாதிரில தெரியுது. சரி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் சபைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்கள் சபையுடைய பேர் என்ன? சூரன்குடி. என்னங்க சூரன்குடி தானே? ஆமாம், இல்லையா? நம்ம பாஸ்டர் தோற்றம் அன்பானே அடியான அழைத்து இந்த ஊழியத்துக்கு உபயோகப்படுத்தின அன்புக்கு நன்றி. ஒரு ஊர்லேயும் இவ்வளோ நேரம் மீட்டிங் ஆரம்பிச்சது கிடையாது. உங்கள் ஊர் தோற்றம் ரொம்ப விசேஷமான ஊர். உங்கள் ஊருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க? ஒரு அலையிலே சொல்லுங்கள். ரைட். நாம் இன்றைக்கு என்ன இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. அப்படியே இருக்கட்டும். எல்லாருக்கும் சத்தம் நல்லா கேட்குதுல? என்னென்ன அங்கே எதையாவது நோண்டு தான் அப்புறம் அங்கே உள்ள சாத்தான் நுழைஞ்சிரும். சாத்தான் எங்கடா நுழையலான்னு இருப்பான். சரி, லேவியா. நம்ம கூட்டத்துக்கு பேர் என்ன? அலேவியா கூட்டம். நம்ம கூட்டத்துக்கு பேர் என்ன? அலேவியா கூட்டம். சரி, இன்றைக்கிலிருந்து நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வர வந்து வசன பண்டிகை. சொல்லுங்கள், வசன பண்டிகை. வேத வசனத்தை உங்களுக்கு சொல்லி தருவோம். பிள்ளைகளாம் முன்னால் தலைவங்க இருக்க ராஜாத்திலே பார்க்கலாம் முன்னால. ரைட் 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 ரொம்ப சந்தோஷம். இன்னும் வாங்க. சேர்ல இருக்கணும்னா சேர்ல இருக்குங்க, கீழே இருக்கணும்னா கீழே இருக்கணும். உங்கள் இஷ்டம் தான். சிலருக்கு ஒரு அம்மா தண்டியான அம்மா வந்தாங்க. சேர்ல இருந்து பார்த்தாங்க, சேர் கட்டுப்படி ஆகலை. உடனே கீழே இறங்கி காலை நீட்டி போட்டு உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு இஷ்டம்தான். கீழே உட்காந்து கால் நீட்டி போட்டாலும் சரி, எப்படின்னா சரி. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. சரி, சந்தோஷமாக இருக்கவங்க அல்லேலூயா சொல்லுங்க. துக்கமாக இருக்கவங்க அல்லேலூயா சொல்லுங்க. லோடியாவா? சரி, ஏதோ மாட்டிக்கிட்டாங்க பொழுது. சரி, பரவாயில்ல. முதல் நாளில் நான் கொஞ்சம் சிரிப்பாகவே தான் பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் தூங்கிடக்கூடாதுல்ல, நான் சிரிப்பாக தான் பேசுகிறேன். ரைட். நம்ம வந்து இன்னையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வர வசன பண்டிகைன்னு சொன்னேன். இந்த வசன பண்டிகையில் அருமையானே சோத்திரம் மணி என்னாச்சு? 5:30 கழிஞ்சது. 5:45 5 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ சீக்கிரமாக நம்ம வேத வசனத்தை சொல்லி முடிக்கணும். அதனால் உங்களுக்கு கடன்னு சொல்லி முடிக்கணும். உங்களுக்கு சரியாக எத்தனை மணிக்கு முடிக்கணும் சொல்கிறீங்க? உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்கிறீங்க? நீங்கள் தான் சொல்லணும். நான் 9 மணி வரை நடப்பேன். நீங்கள் தான் சொல்லலாம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு முடிக்கணுமோ முடிச்சிடலாம். இல்லையா? சீக்கிரம் முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம். பாஸ்டர் சொல்லுங்க, உங்கள் பேர்? இந்த பேர் அன்போடு பாஸ்டர். அவர் பழைய காலத்து ஆள். நமக்கு பழைய காலத்து ஆள். அவர் நல்லா தெரியும். பேரை மட்டும்தான் மறந்துட்டேன். ஏன்னா நிறைய பேரெல்லாம் புது புதுசு வந்ததுனால பழசெல்லாம் மறந்துச்சு. இல்லையா? ஆமாம். ஆளை கண்டவன்னு ஞாபகம். தூத்துக்குடியில் பாஸ்டர் மத்தியாசையா இருக்கிற காலத்திலேயே இருக்கிறாங்க. ரொம்ப பழமையான பாஸ்டர். சரி, இப்போ நம்ம வேத புத்தகத்தில் காலங்கள் யுகங்களை பற்றி படிக்க போகிறோம். உங்கள் நோட்டீஸில் பார்த்தீங்களா? காலங்கள் யுகங்களை பற்றி. காலங்கள்லாம் என்ன? இப்போ பாருங்கள், என்ன காலம் நடக்குது, ஒவ்வொரு காலத்தினுடைய அந்த அளவு என்ன என்பதான காரியத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதனால அதுக்கு முன்னால் நீங்கள் கொஞ்சம் பேர் வந்தாலும் அதிகமான பேர் வந்தாலும் நான் எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு சொல்லி முடிப்பேன். நீங்கள் எல்லா நாளும் வந்தாக்கா ஒரு வருஷம் பைபிள் ஸ்கூலில் படிக்கிறத நீங்கள் ஒரே வாரத்தில் படிச்சிடலாம். ஒரு வருஷம் பைபிள் ஸ்கூலில் படிக்கிறத ஒரே வாரத்தில் படித்து முடிச்சிடலாம். தயவுசெய்து மற்ற விசுவாசிகிட்ட சொல்லி கூப்பிட்டுங்க. இன்றைக்கி முதல் நாள் ஸ்தோத்திரம். நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நாளைக்கு 20 பேர் வருவீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சாத்தானுக்கு செவ்வாயும் வெள்ளியும் தூபம் போடுறதுனால, சாத்தானுக்கு மணி இருக்கிறதுனால உங்கள்கிட்ட
இன்னைக்கு வரவிடாம ஆக்கிறாம ஒழுங்கா வந்துருங்க. வந்துருவோன்னு சொல்றவங்க அழிவே சத்துங்க. அருமையா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னா அனாதி காலத்தை பற்றி படிக்க போறோம். முதல் காலம் என்ன? அனாதி காலம். சோத்திரம். முதல்ல இந்த பைபிள்ல என்ன இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். பைபிள்ல என்ன படிக்காதவர்களுக்கு நான் சொல்றது நல்லா புரியும், எழுத வாசிக்க தெரியாதவர்களுக்கு நான் சொல்றது புரியும், 2ஆம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு கூட நான் சொல்றது புரியும். பார்த்தீங்களா? அப்போ அந்த பைபிள்ல என்ன இருக்குன்னா 3 பேரை பற்றி மட்டும் சொல்லியிருக்கு. தேவன், தூதன், மனிதன். சொல்லுங்க. தேவன், தூதன், மனிதன். 3 பேரை சொல்லியிருக்கு பைபிள்ல. தேவன்னா யாரு? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. சொல்லுங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஏமா நீ நல்ல பிள்ளை. அப்படியா? இந்த பிள்ளை பேரு, இந்த பிள்ளைக்கு பேர் என்ன? உன் பேர் என்னமா? ஜாய் ஜெபியம்மா. அதே அப்பா கன்னியாகுமரி ஜாய்ஸ் ஜெபியம்மா. ரைட் ரைட். 3 பொம்பளை பிள்ளைகள் பேர ஒரே ஆள் போட்டான். சரி, ஜெமியம்மா. இந்த ஜாய் ஜெமியம்மாவை சோதரம் பார்க்குறோம். இந்த ஒரு மனிதன் என்றால் ஆவி, ஆத்மா, சரீரம். சொல்லுங்க. ஆவி, ஆத்மா, சரீரம் 3 சேர்ந்தாதான் ஒரு மனிதன். அதே போல பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 சேர்ந்தாதான் ஒரு தேவன். சொல்லுங்க. ஒரு தேவன். இப்போ இந்த சரீரத்துக்கு பேர் என்னது? ஜெமியம்மா. ஜாய்ஸ் தானே? ஜாய்ஸ் ஜெமியம்மா. ஜாய்ஸ் ஜெமியம்மா இந்த சரீரத்துக்கு பேர். உள்ள ஒரு ஆவி இருக்கு. ஆவி பேரால கணிச்சு முட்டுது, எல்லாம் பேசுது. எனக்கு ஒரு பேத்தி இருக்கா, அவ்வளோ எவ்வளோ மாதிரி தான் இருப்பான். பாருங்க, உனக்கு எத்தனை வயசாச்சு? உனக்கு எத்தனை வயசாச்சு? சொல்ல. எத்தனாம் கிளாஸ் படிக்கிற? 2ஆம் கிளாஸ் தான். அப்போ 5 7 வயசு ஆகுமே. 7 வயசு ஆகாத இவளுக்கு. சரி, என்ன சொல்கிறான்னு தெரில. எல்கேஜி, யூகேஜி, எல்கேஜி எல்லாம் தெரில என்ன படிக்கிறாளோ. சரி, அப்படியாவே அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம் 3 சேர்ந்தாதான் ஒரு மனிதன். அதே மாதிரி பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 சேர்ந்தாதான் ஒரு தேவன். இப்போ பாருங்க, நான் இவர்கிட்ட சொல்றேன், இந்த கட்டை எடு, இது எடு. நான் சொன்ன உடனே அப்படியே உள்ளான ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா சொல்லுது, ஐயா சொல்றாங்களே இதை எடுன்னேன். உடனே அந்த உள்ளான மனுஷன் ஆத்மா அது என்ன செய்து எடுக்க சொல்லுது. சோத்திரம். கைக்கு கட்டளை வருது, ஆவி பலம் கொடுக்குது. சொல்லுங்க. கையை தூக்குது, ஆவி பலம் கொடுக்குது, ஆத்மா கட்டளை எடுக்குது. இதே போல பிதா கட்டளை எடுக்கிறார், ஆவியானவர் பலம் கொடுக்கிறார், இயேசு செய்கிறார். கை கட்டுறதால இயேசு செய்கிறார். 3 பேர் எல்லாத்திலையும் சேர்ந்து தான் செய்கிறார். நம்ம எப்படி 3 பேர் 3 சேர்ந்து செய்கிறோமோ அதே மாதிரி தேவன் செய்கிறார். பிதா சிருஷ்டிக, குமாரன் சிருஷ்டிக, பரிசுத்தாவி சிருஷ்டிக. இல்லையா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அருமையா புரியுது. இருந்தாலே அப்போ தேவன் தான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். தேவன், தூதன். 2வது தூதர்களை பற்றி படிக்க போகிறோம். தேவன் தான் இன்னும் உங்களுக்கு சொல்லி தருவேன், நிறைய சொல்லி தருவேன். லைட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் தூதன். தூதன் சொன்னால் யாரை குறிக்கிறது? தேவ தூதர்களை குறிக்கிறது. நல்ல தூதர்கள், கெட்டுப்போன தூதர்கள். 2 டைப் தூதர்கள் இருக்காங்க. எப்படி? நல்ல தூதர்களை தான் ஆண்டவர் படைச்சாரு. ஒரு கூட்டம் தேவதூதர்கள் கீழ்படியாமல் போய் பாவம் செய்து பெருமைப்பட்டு பேயா போயிட்டாங்க. சொல்லுங்க. பெருமைப்பட்டு பேயா போயிட்டான். நாளைக்கு அதை பற்றி படிப்போம். சரியா? நாளைக்கு அதை பற்றி படிப்போம். 3வது மனிதன். சொல்லுங்க. 3வது மனிதன். மனிதனை நல்ல மனுஷனாக தான் உண்டாக்குனாரு. சாத்தான் அவர்களை எடுத்து போட்டாங்க. பேயே ஏதேனுக்குள்ள வந்து அம்மாவை எடுத்து ஐயாவை எடுத்து நாசமாகி குடிக்க வாங்கி போட்டான். பார்த்தீங்களா? அதனால பைபிளில் என்ன இருக்கு? தேவன், தூதன், மனிதன். சொல்லுங்க. தேவன், தூதன், 3 பேர்கள் சொல்லி ஒரு நல்ல மனுஷனை படைச்சாரா? மனுஷனை சாத்தான் எடுத்துட்டானா? அவங்களுக்காக இயேசுவாகிய தேவன் வந்து புலவத்தில் ரத்தம் செஞ்சு நமக்காக மறித்து இன்னைக்கு நம்மளை நல்ல மனுஷனாக மாற்றிருக்காரு. இன்னும் நம்ம நல்ல மனுஷனாக மாறிட்டே இருக்கோம். அந்த நல்ல மனுஷனாக மாறுறதுக்கு தான் இந்த ஜெப வீடு. வேற ஒரு காரியத்துக்கும் இல்லை. இல்லையா? ஆமாம், வேற ஒரு காரியத்துக்கும் இல்லை. இந்த சூரங்குடியில் உள்ள என்ன மக்கள் ஆண்டோடைய செய்தியை கேட்டு பரலோகத்துக்கு போகணும்.
அந்த ஜெப விட கூட பிரயாசப்பட்டு ஊழியக்காரங்க தங்களுடைய வேலை தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மோசே இஸ்ரேல் ஜனங்களை தோத்திர அடிமையிலிருந்து விடுவித்து காணாமல் கொண்டு போனது போல பாவத்திலிருந்து விடுவித்து சாசுகளிலிருந்து விடுவித்து பரம காணான் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும் ஊழியக்காரர்கள் இந்த வேலையை செய்யலாம் இல்லையா? அப்போ இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பைபிளில் என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னோன்னா பரலோகம் பூலோகம் நரகம். சொல்லுங்கள். பரலோகம் பூலோகம் நரகம் மூணு இடம் இருக்குது. பரலோகத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம். இதெல்லாம் அந்த மாதிரி அந்த படத்தில் பின்னால் போட்டிருக்கேன் பாருங்கள். படத்தில் போட்டிருக்கேன். நல்லா பரவாயில்ல சொல்லி தரேன். முதல்ல ஆனாவன் தான் ஏபிசிடி. என்னன்னா இன்னைக்கு என்ன படிக்க போகிறோம்? ஏபிசிடி ஆனாவன் தான். அது போல் படிப்போம். அப்புறம் வர 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 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நீங்கள் பைபிளில் தேர்ச்சி ஆகிடுவீங்க. இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிரும். இல்லையா? ஒரு சேரும் காலி இல்லாமல் ஆண்டவர் ஆத்மாவில் கொண்டு வரணும்னு ஜெபம் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆத்மாவில் கூட்டிக்கலாம். ஏன்னா சரியா? இதெல்லாம் சத்தியத்தை அறிவி சத்தியவங்களே இல்லையா? இவ்வளோ நேரப்பட ஜனங்கள் வேலையை விட்டு வரணும்னா கஷ்டம். ஏன் உங்களுக்கு நேரப்பட வைக்கிறோன்னா நீங்கள் திரும்பி வீட்டுக்கு போகணுங்களா? அதுக்காக தான் நேரமும் வைக்கிறோம். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் பிந்தி வந்தீங்கன்னா பிந்தி முடிப்போம். நேரமாக வந்தீங்கன்னா நேரம் முடிப்போம். அவ்வளோதான். இல்லையா? சரி. இப்போ பரலோகத்தில் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட பிள்ளைகளே பூலோகம். பூலோகத்தில் 2 இடம் இருக்குது. பூலோகத்தில் எத்தனை இடம் இருக்கு? 2 இடம் இருக்குது. ஒன்று பூமியின் வெளிப்பாகம், பூமியினுடைய வெளிப்பாகம். இன்னொன்று பூமியினுடைய உட்பாகம். சொல்லுங்கள். பூமியினுடைய உட்பாகம். நம்ம இப்போ வெளிப்பாகத்தில் இருக்கோம். இந்தியா மேப் இப்படி கிடக்குது. தென்கோடியில் நம்ம இருக்கோம் இல்லையா? தென்னிந்தியாவும் நம்ம இருக்கோம் இல்லையா? இதோட பிள்ளைகளே வெளிப்பாகத்தில் இருக்கோம். செத்து போனால் நம்ம சரீரத்தை குடிக்க வேண்டி சரீரத்தை நெல் ஐயா ஒன்று போச்சுருக்காரா? நீ தான் நல்ல பிள்ளை. எனக்கு துணையாக நெல் மூக்கெல்லாம் நீளமாக்கு இப்படிதான் மூக்கம் நல்லையா? ஆமாம். உனக்கு கால் வலிக்கா? கால் வலிக்கா? வலிக்கா? ஓப்போ கால் வலியா? சரி. ஆமாம்மா டேய் நீ வாடா பையன் தானே இது ஆம்பளை பிள்ளைன்னா ஆம்பளை பிள்ளை தான் முடியா தோற்றம். இவ்வளோ கரெக்டாக இருந்தாலும் அழகாக தோற்றம் இல்லையா? முட்டையா ரொம்ப நல்ல பிள்ளை. சரி. உன் பேர் என்னையா? மைக்கேல். ஒரு தேவதூரம் வந்திருக்காரு. மிக்கேல் தூரம் வந்திருக்காரு. சரி. ரொம்ப சந்தோஷம். கை தட்டுங்க. இல்லையா? மைக்கேல் சூப்பர் பேர் கொடுக்குறாங்க. சரி. அம்மாவுடனே இப்போ நம்ம பார்ப்போம். அந்த அம்மாவுக்கு கால் வலிக்கலாமா? உனக்கு கால் வலிக்க மாட்டா? உனக்கு ஆம்பளை என்னையா? ஆம்பளையா? ஆம்பளை சிங்கம் இல்லையா? சரி. நிறைய பேர் இருக்கட்டும். சரி பரவாயில்ல. அம்மாவே எப்போலாம் ஆம்பளையும் பொம்பளையும் ஈக்குவல் தான். 50-50. என்னங்க? 50. எல்லா இடத்துலையும் 50-50 100 சமம். சரி இருக்கட்டும். இப்போ நம்ம பார்க்கும்போது பரலோகம் பூலோகம். பூலோகத்தில் எத்தனை இடம் இருக்கு? வெளிப்பாகம் உட்பாகம். செத்து போனோம்னா நம்ம சரீரத்தை மண்டல அடக்கம் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஆவி ஆத்மா பூமிக்குள்ள காலி இடம் இருக்கு. தேங்காய் உடைச்சா காலி இடம் இருக்குல்ல? தேங்காய் தண்ணியை தவிர காலி இடம் இருக்கு. பப்பாளி பழத்தை அறுத்தா காலி இடம் இருக்குல்ல? அதே மாதிரி பூமிக்குள்ள காலி இடம் இருக்கு. அங்கே அக்கினி எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அங்கே கொண்டு நம்ம பாவிகளுடைய ஆத்மாவை கொண்டு தடுறாங்க. அதில் உயர்ந்த இடம் தாழ்ந்த இடம் இருக்கு. தாழ்ந்த இடத்துல பாவிகளுடைய ஆத்மாவை கொண்டு போட்டு தீ எரியுது. அக்னிக்கு வாழையில் வேதனைப்படுறேன்னு ஐஸ்வர்யவான் அழுவாங்கல்ல? அதே தான். அதுக்கு மேலே ஒரு பிளப்பு இருக்கு. பிளப்புக்கு அந்த பக்கம் ஆபிரகாம் மடியில் லாசரெல்லாம் இருந்தாருன்னு பைபிளில் படிக்கிறோம். அப்போ பூமிக்கு உள்பாகம், பூமிக்கு வெளிப்பாகம். ஆமாம். நம்ம செத்து போய் உயர்ந்த பாதாளமாகிய ஆபிரகாமுடைய மடியில் பழைய ஏற்பாடு அதில் இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து உயர்ந்த பாதாளத்துக்கு வந்து பரிசுத்தவான்களை கூட்டிட்டு பரதேசி கொண்டு போயிட்டாரு. இப்போ உயர்ந்த பாதாளம் இருக்கு, ஆனால் ஆள் இல்லை. ஆனால் தாழ்ந்த பாதாளம் இருக்கு. இன்னைக்கு பாவிகள் மறித்து அங்கதான் போறாங்க. எங்க போறாங்க? பாவிகள் மறித்து அந்த பாதாளத்துக்கு தான் போறாங்க. அது அக்னி, தாங்க முடியாத வேதனை. அது அரை நரகம். சொல்லுங்க. அது ஒரு குற்றவாளியை பிடிச்சா ஜப்ஜெயில் அடைக்கிற மாதிரி அரை நரகம். வேதனை தாங்க முடியாது. சரி. அப்போ இந்த உள்ள பிள்ளைகளே அப்போ பைபிளில் பாதாள
நரகம் வேறு. அப்புறம் நித்திய நரகம் 3வது நரகம்ல நியாயத்திற்கு இருக்கிறது நித்திய நரகம். அப்படியே அக்னியும் கந்தவும் இருக்கடல். இந்த பாதாளம் ஆகிய அரை நரகமே தாங்க முடியலன்னா நித்திய நரகத்தை தாங்க முடியுமா? நான் சொல்றத நம்புறேனா? நம்புறேன்னா செத்து பாருங்க தெரியும். நம்புறேன்னா செத்து பாருங்க. உடனே பாதிகளா செத்திட்டீங்கன்னா, பாவத்தோட செத்தீங்கன்னா பிசாசு தள்ளி பாதாளத்தில் கொண்டு விடுவான். ஆனால் பரிசுத்தவான்களாக மறைச்சிட்டிங்கன்னா தேவதூதர்கள் வந்து பரதீசில் கொண்டு விடுவாங்க. எங்கே போகணும்னு நினைக்கிறீங்க? பரதீசுக்கு போகணுமா இல்லைன்னா பாதாளத்துக்கு போகணுமா? பரதீஸ் போகணும். நல்லா அருமையாக சொல்லி கவனமாக கேட்குறீங்க. நான் சொல்கிறது பள்ளிக்கூடமே படிக்க மாட்டேன். நான் ஈஸியாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. இல்லையா? கடனெல்லாம் போட்டு 7 நாள் வந்தவங்க பாய்ச்சுவாங்க. சில காசு சில ஆட்களை வரவிடாமல் ஆக்கிடுச்சு. இன்னைக்கு வரணுன்னு தான் ஆசை, தலை பண்ணிச்சுக்கலாம் காசு. நம்ம காலையில் எழுந்திரிச்சு நாளைக்கு சூரங்குடியில் வரவிடாத ஆத்மாக்களை இயேசு நாமத்தில் விடுவிக்கிறோம். பிசாசுடைய கட்டுகளை அறுக்கிறோம்னு காலையில் பிசாசை சபிச்சு ஜெபம் பண்ணணும். அவங்களுடைய கிரியெல்லாம் அழிக்க ஜெபம் பண்ணணும். நாளைக்கு நிறைய பேர் வரணும். இல்லையா? சீக்கிரம் வந்து சீக்கிரம் முடிச்சுவோம். சரியா? அப்போ பைபிளில் எத்தனை இடம் இருக்கு? பரலோகம், பூலோகம், நரகம். சொல்லுங்க. பரலோகம், பூலோகம், நரகம். நரகத்தில் எத்தனை இடம்னு சொன்னேன். நரகத்தில் 2 இடம் இருக்கு பாருங்க. அதிக அடிகள், கொஞ்சம் அடிகள். சொல்லுங்க. ஆமாம், நரகத்தில் பாதாள நரகம் வேற. செத்த உடனே போகிற நியாயத்தீர்ப்புக்கு வர அங்கே இருப்பாங்க ஜெயில. அப்புறம் ஆயுள் தண்டனை தான் நித்திய நரகம். அப்போ நரகத்தில் 2 இடம் இருக்கான். அறிந்து அதன்படி செய்யாதவங்களுக்கு அநேக அடியாம். சொல்லுங்க. அநேக அடியாம். நீங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் மறுபடியும் பாவம் செய்து துணிகராக போயிட்டுனா அடி ஜாஸ்தியாம். அதனால் யாரும் பின்வாங்கி போகாதீங்க. கடைசி மட்டும் இயேசுவே ஜீவன் விட்டுருங்க, பரலோகம் கிடைக்கும். அதுக்கு தான் அந்த கூட்டம். லேவியா. ஆமாம். அதனால உங்களுக்கு நான் சொன்ன காரியம் புரியும் நினைக்கிறேன் தேவட பிள்ளைகளே. அப்புறம் அதாவது சில ஊழியர்களும் சில விசுவாசிகளும் துணிகரமாக பாவம் செய்து இந்த அந்த அதிக அடிகள் உள்ள இடங்களுக்கு போகிறாங்க. இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 புத்தகம் வச்சுருக்கேன். சாத்தானின் ஆரம்பம், முடிவு, அப்புறம் ஸ்தோத்திரம், கடைசி கால சம்பவங்கள், பரலோகம், பாதாளம், முற்றிலும் உண்மை, அப்புறம் ப்ளீஸ் நரகத்துக்கு போக வேண்டாம், இன்றைக்கு உள்ள செய்தி, அனாதி காலம். இப்படி 5 புத்தகம் சேர்ந்தா உங்களுக்கு 200 ரூபா விலை. உண்மையாக சொல்கிறேன், 200 ரூபா விலை. ஆணி ஆடி பட்டாச்சு தள்ளுபடி. 100 ரூபா தான் உங்களுக்கு. உண்மையாக சொல்கிறேன். தேவை கொஞ்சம் புத்தகம் கொண்டு வந்திருக்கோம். தேவையான வாங்கி நீங்களும் படிங்க, மற்றவங்களும் கொடுங்க. ஒரு ஆளுக்கு இந்த 5 புத்தகத்தை ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆத்மாவை கண்டிப்பாக ரசிக்க விட்டு சமைக்க வரும். அன்றைக்கி ஒரு பாஸ்டரே 40 புத்தகம் வாங்கினாரு. தான் வாடகை வீட்டில் இருக்கிற 4 இடத்துலையும் கொடுத்தாரு. ஏன் பாஸ்டர் எல்லாம் ரசிக்கப்பட்டு அவங்களுடைய சபைக்கு வரட்டும் கொண்டு கொடுத்தாரு. ஒரு டீச்சரமாக வந்தாங்க. தோற்றுறோம். அவங்க வந்து பாஸ்டர் 40 புக்கு கொடுக்கலன்னாங்க. என்னம்மா, நான் ரோமன் கத்தோலிக்க சபையில் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன், உங்களுக்கு இது சத்தியத்தை கொடுக்கணும்னு 4000 ரூபா கொடுத்து 40 புத்தகம் வாங்கிட்டு போய் சேனலில் ஃப்ரீயாக கொடுத்தான். நீங்களும் ஃப்ரீயாக கொடுக்கலாம். படித்து பாருங்க. நீங்கள் முதல்ல ரொம்ப பயங்கரமாக நீங்கள் இதுவரை அறியாத சத்தியங்களாக இருக்குது. விற்பனைக்காக சொல்லலை. கேட்டால் வண்டி கார் அந்த கொண்டு போட்டுருக்கு. தூக்கிலாம் ஜெப முடியாது. என்னால் வயசாகிடுச்சுல, அதனால் தூக்கி முடியாது. காரில் கொண்டு வந்து போட்டுருக்கு. காரில் இப்படி போட்டு கொண்டு போயிடுவோம். வேணும்னா வாங்குங்க. இல்லை இது வியாபாரத்துக்காக இல்லை, அறியணும் கண்டிப்பாக. ஏமா ஒருக்கா தலையில் பூ வைக்கிறது எவ்வளோ நேரம், எவ்வளோ காசுமா ஆகுது? ராஜாத்தி சொல்லுங்கள். ஒருக்கா பூ வைக்கிறதுக்கு எவ்வளோ காசு ஆகுது? 20 ரூபாயா, 40 ரூபாயா, 50 ரூபாயா, 100 ரூபாயா? சிலதுமே எமர்ஜென்சினா 100 ரூபா கூட ஆகும். ஆமாம், சிலது 50 ரூபா ஆகும். பார்த்தீங்களா? ஏதோ ஒரு நேரம் பூ வைக்கிறது தான், 2 நேரம் பூ வைக்கிறது தான் அந்த காசு. பூ வாடி போயிடுவோம். நான் தோற்றுலாம். ஐயாம்மா, ஒரு டீ எவ்வளோ விலையே போகும்? 20 ரூபா, 30 ரூபா. அன்றைக்கி ரோட் சைடில் தான் டீ குடித்தோம். 2 பேர் குடித்தோம். 20, 40 ரூபா, 20 ரூபா. இப்போ சாதாரண டீக்கு 12 ரூபா, 15 ரூபா. உன்னால் 10 ரூபா டீயில் 12 ரூபா. இதெல்லாம் விலை குடிப்பது இல்லை. என்ன சொன்னால் டீசல் பெட்ரோல் விலை குடிச்சு. ஆமாம், உண்மை தான். டீசல் பெட்ரோல் விலை ஒன்றா எல்லாம் விலை குடிக்குங்களா? சரி, நான் எதுக்கு சொல்கிறேன்னா சொல்கிறோம். 2 நாள் டீயை குடிக்கிறது நிறுத்திட்டு இந்த பாவி மனுஷன் டீயும் குடிக்க விட மாட்டார் பொருட்கள் நினைச்சாங்க. டீ குடிக்காமல் இருந்தால் சாக மாட்டோம். இதை வாசித்தா நித்திய மோட்சம் கிடைக்கும். இல்லையா? அதனால் நீங்கள் வாசித்து இந்த வயசான அம்மாமார், ராஜாத்திலே வயசான அம்மாமார்
நீங்கள் வாசிக்க தெரியலன்னா பிள்ளைகள்கிட்ட வாசி கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். பாப்பா அங்கே வா, நான் உனக்கு 10 ரூபா தரேன், இதை வாஸ்து காட்டுன்னா அவன் வாஸ்து காட்டும். அவளுக்கும் பிள்ளைதான் உங்களுக்கும் பிள்ளைதான். பெருசுகளே, அம்மா ராஜாத்துகளே, விளங்குதா? கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது வாசிக்கிறதான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு இது புரியும். நான் இப்போ பேசுகிற கேட்க புரியுதுல்ல? இந்த மாதிரி வாசிக்க பிள்ளைகள்லாம் வாங்கி உங்கள் பாட்டி தாத்தாவுக்கு வாஸ்து கொடுக்கணும். அதான் வாஸ்து கொடுக்கணும் பிள்ளைங்க. சரிப்பா. இப்போ மைக்கேல் இப்படி கால் வலிக்குதையா? கால் வலிக்கணும் போய் உட்காரு. அதோட ஒரு அலையில சத்துங்க, சத்தம் விட்டு அலையில சத்தலாமா? சரி. இப்போ நம்ம சொல்கிறோம். நீங்கள் இன்னொரு புத்தகம் கூட இருக்கு, ரெபேக்காள் சொல்கிற ஒரு மணவாட்டி ரெபேக்காள். இது ஒரு மணவாட்டியை பற்றி 61 குறிப்பு. சொல்லுங்க, எத்தனை குறிப்பு? 61 குறிப்பு இருக்கும் ஒரு அம்மாவை பற்றி. இது 130 ரூபா விலை. சோத்திரம். ஆனால் 100 ரூபாய்க்கு கொடுக்கும். ஆனால் கரெக்டாதுங்க. எங்கள் புஸ்தகம் விற்கிறதெல்லாம் லாபமே கிடையாது. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பல மணிக்கூர் விட்டு இடுப்பு வலிக்க எழுதி திருத்தி பிரிண்டிங் பண்ணி அதை திருத்தி அதை கொண்டாடி லட்சக்கணக்கான பணம் போட்டு பிரிண்ட் பண்ணி அந்த பணத்தை எல்லாம் பேங்க்கில் போட்டால் கூட வட்டி கிடைக்கும். உண்மையாக சொல்கிறேன். ஆனால் இதில் நஷ்டமே இல்லாமல் லாபம் கிடைக்காது. ஆனால் சத்தியம் போடும். அது ஒரு காரியத்துக்கு தான் செய்யணும். இல்லையா? அதனால் நீங்கள் எங்களோட சேர்ந்து ஊழியத்தில் உதவியாக இருக்க வாங்கி மற்றவங்களுக்கு கொடுங்க. இல்லையா? நம்ம விலை குறைச்சி தான் கொடுக்குறோம், பாதி தான் கொடுக்குறோம். அதனால் நீங்கள் எத்தனையோ செலவு செய்கிறீங்க, கொண்டு வந்த புக்கெல்லாம் திருப்பி கொண்டு போகக்கூடாது. ஆமே சொல்லுங்க. ஆமே. இல்லையா? அப்போ தேவன பிள்ளைகளே, பிறகு இந்த புத்தகத்தில் இருக்க ஒன்றா காரியங்களும் பிற சொல்றேன். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்? அனாதி காலத்தை பற்றி படிக்க போகிறோம். என்ன காலம்? அதான் மணி. இப்போ 6 மணி ஆச்சு. தோத்திரம். இப்போ நம்ம உங்களுக்கு 7க்கு முடிக்கணுமா 7:30க்கு முடிக்கணுமா? 7 மணிக்கு முடிக்கணும்னு சொல்கிற ஆளுவையா சொல்லுங்க. 7:30க்கு முடிக்கணும்னு சொல்கிற ஆளுவையா சொல்லுங்க. இல்லையா? சரி, 7:30க்கு முடிச்சுவோம். 7 மணிக்கு போனவங்க மணி 7 ஆனோன்னா என்ன ஆத்மா போட்டு உங்கள் ஆத்மா போகலாம். என்ன சொல்றீங்க? அப்புறம் இருக்கிற ஆளுக்கு சொல்கிறோம் 7:30க்கு முடிச்சுவோம். அப்படிதான் நம்ம வச்ச நான் 8 மணி வரை 10 மணி வரை நான் என் பாடலில் பேசிட்டே இருப்பேன். பாஸ்ட் ஆல்போன்ஸுக்கு தெரியும். சொல்கிறேன் இருக்கட்டும். ரெண்டாவது அனாதி காலத்தை பற்றி நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம். அனாதி காலம்னா என்னன்னா, தேவன் இந்த காலத்துக்கு பேர் தான் அனாதி காலம். சொல்லுங்க, தேவன் இந்த காலத்துக்கு பேர் தான் அனாதி. அப்போ தேவன் எப்போ இருந்தார்? அப்படி இருக்கிறவராகவே இருக்கிறார். சொல்லுங்க, அந்த அனாதி காலம் எது முதல் எது வரைன்னா, தேவன் எப்போ இருந்தாரோ அவர் தூதர்களை எப்போ படைத்தாரோ அது வரை அனாதி காலம். சொல்லுங்க, தேவன் எப்போ இருந்தாரோ அவர் தூதர்களை எப்போ படைத்தாரோ அது வரை அனாதி காலம். கொஞ்சம் சொல்றது புரியுதா? அப்போ தேவன் எப்போ இருக்கிறார்? இருக்கிறவராகவே இருக்கிறார். ஒரு வாலிய பிள்ளை, இந்த மாதிரி வாலிய பிள்ளை என்கிட்ட வந்து கேட்டா, பாஸ்டர் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னம்மா கேள்வி? ஆண்டவர் இருக்கிறாரா? இருக்கிறார். அவரை படைச்சது யாரு? அவரை படைச்சது யாருன்னு கேட்டான். நான் சிரிச்சேன். அம்மா, உனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்க மூளையை கொடுத்தாரு, அவரை சொல்லணும். உனக்கு இந்த கேள்வி கேட்க மூளையை கொடுத்தாரு, அவரை சொல்லணும். அல்லேலூயா. ஏம்மா, நானே கத்த, என்னை தவிர தேவன் இல்லை. நான் தேவனை படைச்சது யாருன்னா அவருக்கு மேலே உள்ள தெய்வம் படைச்சாருன்னு சொன்னால், அவரை படைச்சது யாரு அவரை படைச்சது யாருன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கும் பைத்தியம் உனக்கும் பைத்தியம் பிடிக்கும். அப்படின்னா அதனால தேவன் ஒருவரே அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். இல்லையா? அவரோட நினைக்கணும். பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போனால் மண்டை குழம்பிடும். அதாவது தேவன் மூவராக இருக்கிறார் சொன்னார். 3 ஒன்றாயிருக்கார். இதுதான் மார்பஸ்தாய் ஒன்னா குடிச்சோம். திரியேக தேவனாக இருக்கிறாருன்னு முடிச்சுட்டீங்க. சரி, இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்னா, அனாதி காலம் எது முதல் எது வரைன்னு சொன்னேன். அதுக்கு வருஷ கணக்கு தெரியாது. அதுக்கு வருஷ கணக்கு சொல்லுங்களேன். தெரியாது. என்ன, காலையில் 6 மணி முதல் சாயங்காலம் 6 மணி வரை என்ன பகற்காலம் இல்லையா? சாயங்காலம் 6 மணி முதல் காலையில் 6 மணி வரை ராக்காலம். அப்படி 12 மணி நேரம் இருக்கு. அதே மாதிரி அனாதி காலத்துக்கு வருஷம் உண்டு, ஆனால் நமக்கு தெரியாது. தோற்றம். நீங்கள் ஒரு இந்த அனாதி காலத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்க பாருங்க. இந்த புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அதில் நான் உங்களுக்கு அதை வாசிக்க சொல்கிறேன். நீங்கள் பண்றீங்களே, யோபு 36:26 படிங்க. எடுத்தீங்களா? யோபு 36:26. தோற்றம். நாளைக்கு 7 மணிக்கு வந்தவங்க நாளைக்கு
இன்னைக்கு 6 மணிக்கு வந்தவங்க நாளைக்கு 7 மணிக்கு வாங்கன்னா அப்போ பாதி பிரச்சனை கேட்க வேண்டாம். வாசிங்க. இதோ தேவன் மகத்துவம் உள்ளது, நாம் அவரை அறிய முடியாது, அவருடைய வருஷங்கள் இலக்கம் ஆராய்ந்து முடியாது. சொல்லுங்க சரிங்களா? அப்போ அவருடைய வருஷங்கள் 36, 26 என்ன உங்களுக்கு சொல்லி தந்தேன் இல்லையா? அவங்க வருஷங்கள் இலக்கத்தை நம்ம ஆராய்ந்து அறிய முடியாது. தேவன பிள்ளைவே சமைச்சிங்களா? தேவன் அனாதியாக இருக்கிறார். நீங்கள் 93ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிங்க. அதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? சோதரம் உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, ஒரு அனாதியா இருக்கிறேன். நீங்க எப்போ இருக்கிறேன்? அனாதியா இருக்கிறேன் சொல்லி. அப்போ அவருடைய சிங்காசனம் அனாதி காலத்திலே இருக்கு. சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் எனில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் எனில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எனில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் எனில் பொங்குதே. செல்லு கரண்ட் இல்லை, அதெல்லாம் அதனால ஆஃப் ஆயிடுச்சு. நமக்குமே பரிசுத்தாவி இல்லைன்னா எல்லாம் போயிடும், வெளிப்படுத்தலாம் போயிடும். பரிசுத்தாவியே காத்துக்கணும் இல்லையா? அப்புறம் ஒர்ஸ்தாய் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜபிள் செல் இருக்குது, அதே மாதிரி கரண்டில் போட்டு சார்ஜ் ஆகணும். அதே மாதிரி நம்ம செல்ஃபோனில் சார்ஜ் ஆகிறோம்ல, பரிசுத்தாயம் மறுபடியும் நேரம் போடும், எல்லாத்துலேயும் சத்தியம் இருக்குது. சரி, இப்போ தேவன் மகத்துவம் உள்ளவர், இப்படி சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானதுன்னு சொன்னேன். சரி, இப்போ பாருங்க, அனாதி காலம் எது முதல்ல எது வரேன்னு சொன்னேன். இந்த அனாதி காலத்தை நம்ம 7 காரியம் படிக்கிறோம். எத்தனை காரியம் படிக்கிறோம்? 7. முதல்ல தேவன் என்றால் யார் சொல்லுங்க. தேவன் என்றால், 2வது தேவன் ஒருவர் உண்டா காட்டி கொடுக்க முடியுமா? 3வது யார் மெய்யான தேவன்? 4வது அனாதி தேவன் எப்படிப்பட்டவர்? 5வது அனாதி தேவன் என்ன கிரியை செய்தாரு, தன்னை என்ன கிரியை என்ன? 6வது தேவன் எங்கே இருக்கிறார்? 7வது தேவன் கொடுக்குற மையே ஆசீர்வாதம். இவ்வளவு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சிடலாம். எப்படி முடிக்கணுமோ மணி 6:05 கடகடன்னு 7 மணிக்கு முடிச்சாலும் முடிச்சிடுவோம். 7:15 7:30 கூட முடிச்சிடுவோம் இல்லையா? எப்படியும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் சொன்னாதான் நல்லா சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு நேரம் போக முடியாதுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடறேன். சரியா? நீங்கள் வராமல் இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தோற்றம். இப்போ பாருங்க, இப்போ முதல் கேள்வி என்ன? இந்த புஸ்தகத்தில் இருக்கு. நான் இன்னைக்கு பிரசவம் பண்ணுறதெல்லாம் இந்த புஸ்தகத்தில் இருக்கு. நான் இந்த புஸ்தகத்தில் பிரசவம் பண்ணுறது கால் வாசி தான் பண்ண முடியும். முழு வாசி பிரசவம் பண்ணாக்கா கோழி குவியும். அதனால் நீங்கள் கால் வாசி தான் இதில் பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். முழு வாசி நீங்கள் வாசித்து எடுத்துக்கிட்டேன்னா அப்போ எப்போ பாருங்க, தேவன் என்றால் யார் சொல்லுங்க. மொத்தம் சொல்லுங்க, தேவன் என்றால் யார்? நீங்க கூட்டம் முடிஞ்சவரை சகோதரர்கள் கொஞ்சம் நின்று நாளைக்குள்ள படங்கள் எல்லாம் கட்டி போயிடும். அதான் நாளைக்கு வந்து மாதிரி சாயங்காலம் இருந்து வெயில் இருந்து இன்னைக்கு டிரைவர் வந்து கட்டி எல்லாம் பண்ணிட்டு காரை கொண்டு விட்டுட்டு அவர் போயிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தான் வருவார். காரும் கிடக்க நானும் கிடப்பேன். கொஞ்சம் அலைஞ்சு முடியாதுங்க, வர முடியாது. லக்கேஜ் தூக்கிட்டு வர முடியாது. வெயிட் தூக்குனா கால் இப்படி இழுத்துக்கிட்டே போகுது. சோத்திரம். ஆனால் நான் வாழ்க்கை தான் தலைமுடி தான் நினச்சிருக்கேன். அலையா ஐ ஆம் யங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா வண்டி ஓடுது இல்லையா? ஆமாம், எங்கள் அம்மா வயசு பார்த்தீங்கன்னா எனக்கு 80 வயசு ஆகும்.
ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எனக்கு 77 77 ஸ்கூல் வயசு. எது உண்மையாக யோசனை இருக்கும் தெரியும். உங்கள் பாஸ்டரியாக கேட்டாங்க உங்கள் வயசு என்னன்னு, நான் இப்படி தான் சொன்னேன். அப்படிதானே சொல்கிறோம். அவங்க வயசை நான் கேட்கல, 9 கேட்குறேன். இல்லையா? நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நம்மளும் பதில் கேட்கணும்ல. இல்லையா? நான் ரொம்ப க்ளோஸாக ஒரு பழக்கம் பேசுகிற மாதிரி பேசுவேன், போரே அடிக்காது. சரி, கற்றுக்குறா. இப்போ தேவன் என்றால் யார் சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணிக்கிறோம்? தெய்வம்னா யாரு? நீங்க சொல்லுங்களேன். தேவன்னா யாரு? கடவுள்னா யாரு? தேவன்னா யாரு? சொல்லுங்களேன். எப்படி கேட்கல? உலகத்தை படைத்தவர். கரெக்டா சொன்னீங்க. ஆனா அந்த நாசியம் கடவுள் இல்லைன்னு நாசமா போறான்னு சொல்றேன். என்ன சொல்றான் தெரியுமா? கடவுள் இல்லைன்னு சொன்னா நாசமா தான் போனோம். அவன் சொல்றான் எல்லாம் இயற்கையா உண்டாச்சுன்னு. இயற்கையா உண்டாச்சுன்னு சொல்றான். இல்லை, தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியும் படைத்தார். உண்மைதான், தேவன் தான் படைச்சான். இந்த கடவுளை இல்லைன்னு சொல்ற நாஸ்தியன் அவன் என்ன சொல்றான்? எல்லாம் இயற்கையா உண்டாச்சுன்னு சொல்றான். சரி, 2 சயின்டிஸ்ட் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு சயின்டிஸ்ட் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், ஒருவர் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர். அப்போ கடவுள் தெய்வ நம்பிக்கை உள்ளவர் சொன்னார், இந்த கம்ப்யூட்டர் இயற்கையா தானா வந்துருச்சுன்னு சொல்றாரு. இன்னொரு உண்டாக்கணும் தானா வந்துச்சாங்க. அது மாதிரிதான் இந்த உலகத்தை உண்டாக்குற ஒரு தேவன் உண்டு. அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதே தேவன் தான் வானத்தை பூமியை படைத்தார். உண்மைதான். ஆனா அதை கடவுள் இல்லைன்னு சொல்ற, தெய்வம் இல்லைன்னு சொல்ற நாஸ்திகவாதிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொண்டா என்ன, ஏற்றுக்கொண்டாட்டா என்ன, சாவும் போது பார்த்துட்டு போறான். நம்ம ஏங்க பிடிவாதத்துக்கு மறந்து கிடையாதுங்க, அவிசுவாசத்துக்கும் மறந்து கிடையாது. ஆமா, நான் உங்களுக்கே சொல்றது சந்தோஷமா நீங்க கேட்பேன். தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவன் என்றால் யாருன்னா, நான் நெய்வேலியில் அசம்பிளி சாப்பிட்ல பிரசவம் பண்ணேன். தேவன்னா யாருன்னு பிரசவம் பண்ணேன். அதாவது ஒரு காரியம், என்ன காரியம்னா, யாராவது தெய்வம் இல்லை, கடவுள் இல்லை, தேவன் இல்லைன்னு சொன்னால் அவங்ககிட்ட தர்க்கம் பண்ண போகாதீங்க. அவங்ககிட்ட போய் அவங்கள புகழ்ந்து சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? புகழ்ந்து சொல்லுங்க. ஒரு டாக்டர் தான் கடவுள் இல்லைன்னு சொல்ல, தேவன் இல்லைன்னு சொல்றாருங்களே, அந்த டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நீங்க தீர்க்க முடியாத வியாதியே இல்லையா? எல்லா வியாதியும் கரெக்டா வியாதியை கண்டுபிடிச்சு மாத்திரை போட்டு ஊசி போட்டு எல்லாரும் குணமாக்குறீங்களா? ஊரெல்லாம் ரொம்ப போடலாம், உங்களால தீர்க்க முடியாத நோயே இல்லையா? ஆனா அந்த டாக்டர் புகழ்ந்து சொன்னா, அதெல்லாம் உயர்த்தி பொக்கி சொன்னீங்கன்னா அந்த டாக்டர் என்ன சொல்லுவாரு? என்ன சொல்றேன்? எல்லா வியாதியும் நான் குணமாக்க நான் என்ன கடவுளாங்க? எல்லா வியாதியும் குணமாக்க நான் என்ன? அப்ப கடவுள் யாரு? எல்லா வியாதியும் குணமாக்க புரியுதா? நான் ஒரு மெக்கானிக் கிட்ட கேட்டேன், அண்ணே மெக்கானிக் அண்ணே, அது சின்ன அபிப்பிராயத்தில், அண்ணே எல்லா இன்ஜினையும் சரி பண்ணி வைக்கல, எல்லா இன்ஜினையும் சரி பண்ணி நான் என்ன கடவுளாங்க? அந்த ரஷ்ய அதிபர்கிட்ட கேட்டாங்களாம், எல்லா கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லிடுங்க. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல நான் என்ன ஜீசஸான்னு கேட்டேன். அதனால ஜீசஸ் தான் கடவுள், அதை பற்றி பர சொல்கிறேன். பாங்களே, அப்போ அப்போ எல்லா வியாதியும் குணமாக்குறவர் யாரு? தேவன். அப்போ நான் இப்போ ஒன்றுன்னா சொல்லுவேன், நீங்கள் சொல்லணும். நான் சொல்றதை அப்படியே சொல்லணும். மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை செய்கிறவரே தேவன். பாருங்க, மனுஷனால வியாதியும் குணமாக்க முடியாது, தேவன் தான் குணமாக்குவார். அவர் சகல நோயை குணமாக்கினார் சொல்லியிருக்கு. ஆஸ்பத்திரிக்கு வந்து முடியாதுன்னு திரும்பி அனுப்பியிருக்கான். ஏசுறதுல வந்து முடியாதுன்னு ஒருத்தர் திரும்பி போனதில்லை. ஏசு கொடுத்தார். அற்புதமாக ஆயிட்டோம். அப்போ நான் தேவன் யாருன்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்லணும்? மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை செய்யறவரே தேவன் சொல்லணும். நல்ல உற்சாகமா சொல்றீங்களா? என் தங்கங்களே, எனக்கு கொஞ்சம் பேர் இருந்தாலும் நான் உற்சாகமா பிரசவம் பண்ணி போயிடுவேன். ஏன்னா கத்தோட ஊழியத்தை அசதியா செய்யக்கூடாது. உற்சாகமா நேரத்துல போன வாரம் முழுவதும் தூத்துக்குடியில ஸ்தோத்திரம் கடற்கரை வாரத்துல பவ்யான்னு ஒரு பாஸ்டர் இருக்காரு. அவருக்கு அவங்க என்ன எஸ்ரா புஸ்தகம் நடத்தணும், எஸ்ரா பாடம் ஸ்தோத்திரம். அதை முடிச்சு ராத்திரியே ஓடி வந்துட்டு இன்னைக்கு பகல ஓடி வந்து போன வாரம் போயிட்டு வந்தேன். இல்லையா? இது மாதிரி 23 பாடம் இருக்கு. கூப்பிட்டா போவார், ஒவ்வொரு பாடங்களாக நடக்கும். இப்போ ராஜாக்கள் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் வந்துட்டு போயிட்டு இருக்கிறது நேரம் போயிடும். அதனால உட்காந்துருக்கு. நாளைக்கெல்லாம் பகலெல்லாம் பூரா திருப்பேறோம். ராஜாக்கள் வந்துட்டு எழுதி படிச்சுக்கிட்டே கிடப்பேன். இல்லையா? ஜாம் பண்ணுறது, படிக்கிறது, தோற்ற டயர்டானா தூங்குறது, அவ்வளோதான் வேலை. அப்புறம் தந்தது சாப்பிட்றது. இறைச்சி மீன் முட்டை ஒன்றும் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் நாளைக்கு முன்னால் வர
சொல்றேன் அது இருக்குன்னு. சரி, அப்போ தேவன் என்றால் யாருன்னு சொல்லும்போது மனிதனால் செய்ய முடியாத காரியங்கள் செய்யறவரே தேவன் சொன்னார். உற்சாகம் சொல்றீங்களா? தேவன் என்றால் யார்? மனிதனால் செய்ய முடியாத காரியங்கள் செய்யறவரே. நல்ல உற்சாகம் சொன்னீங்க. கொஞ்சம் பேரா இருந்தாலும் உற்சாகமே செல்ல சொன்னீங்க. சிலருக்கு வாய சாத்தான் சாக்கு ஊசி போட்டு சத்துட்டு போயிட்டான். அதனால சிலர் வாயை திறக்கல. என் தங்கங்களே நல்ல உற்சாகமா சொல்லுங்க. என்ன எவ்வளவு சத்தம் போட்டாலும் காட்டுக்குள்ள எவனும் சண்டைக்கு வர மாட்டான் பார்த்தீங்களா? ஆனால் கோயம்புத்தூர் மெட்ராஸ்ல எல்லாம் அடுத்த வீட்டில் சத்தம் கேட்டால் உடனே போலீஸ் ஃபோன் பண்ணி போலீஸ் வந்து நிற்கும். சவுண்டு குறைங்க. ஆனால் பேக்கவில்லை தண்டா 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 ஆடுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு வயலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான். பேயோட ஏன்னா பேய் பிடிச்சிட்டு ஆடுதாங்களே இந்த விளக்கலை உங்களுக்கு. ஆமாம், சரி. அதனால நீங்கள் சத்தமாக சொல்றீங்க. ஒரு சொல்றது நல்லா மறுபடியும் சொல்லுங்க. தேவன் யார்? மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை செய்யறதே தேவன் என்று சொல்லி நான் பார்க்குறோம். மனிதனால செய்ய முடியாத காரியம் உண்டா இல்லையா? உண்டு. நான் ஒன்றா சொல்வேன். நீங்க முடியாது 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 சொல்ல முடியாது சொல்லிடாதீங்க. மனுஷனால் சந்தோஷமா இருக்க முடியாது, சமாதானமா இருக்க முடியாது, சண்டை போடாம இருக்க. அம்மா மாதிரியா ரொம்ப சிரிக்கிறீங்க. புருஷன்கிட்ட சண்டை போடாத நாளே இருக்காது. ஏன் புருஷன்கிட்ட நான் சண்டை போட்டதே இல்லை பாஸ்டர்ன்னு சொல்றவங்க அம்மா மாதிரி ஒரு அழுகையை சேர்த்துங்களேன். ஒன்னோட கை கொடுங்க, பாசனோட கை கொடுங்க. அதான் இதெல்லாம் சிரிப்பாங்க. இல்லையா? ஆமா, இப்போ இந்த பாஸ்டர் நினைக்கிறேன். ஆமாவே கூப்பிட்டு வந்தேன் இங்கே என்ன எந்த பாஸ்டர் நினைக்கிறாரு. இல்லையா? இருக்கட்டும். அவன் சண்டை வரதான் இல்லையா? இந்த சாத்தா இருக்க மட்டும் சண்டை வரதான் இல்லையா? நம்ம சமாதானம் பண்ணிக்க வேண்டியதான். என்ன பண்றது? இல்லையா? உலகம்னா அப்படிதான் இருக்கும். சண்டை போடாம இருக்க முடியாது, சாப்பிடாம இருக்க சொல்லுங்களேன் முடியாது. அது தோத்துடும். செத்து போனா உயிரோட எழுப்ப, அடுத்தால எழுப்ப, நினைச்சது போல் நடக்க, அடுத்தால நடத்த தோத்துடும். பார்த்தீங்களா? நினைச்சது போல நடக்க, நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. ஒரு கதை சொல்லட்டா? வெளியே ஃபாரின்ல ஒரு வேலை செய்யலாம். இந்தியாவுக்கு வந்து வர பொண்ணுக்கு பேசிட்டு போனான். ஒன்றுதான் கல்யாணம் பண்ணுறேன், எங்கேஜ்மெண்ட் முடிச்சாச்சுன்னு வைங்களேன். அவளுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டான். அவன் கிராமத்துக்குள்ள, அதனால டச்சிங் செல்ஃபோனை அவளுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. அப்போ படித்த பிள்ளைகிட்ட ஆப்ரேட் பண்ண சொல்லி கேட்டான். அவன் மெதுவாக எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு மெதுவாக மச்சான் நம்பரை சொல்லன்னு சொல்லி கேட்டு அவன் அடித்து அவன் கூட பேசிட்டு அந்த ரெண்டு கட்டிட்டு போயிடுச்சு. கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. நடந்தது ஒன்று, நினைச்சது ஒன்று. இப்போ நிறைய பேர் யோசிக்கிறீங்க, நான் அவனை கல்யாணம் பண்ணலான்னு வெட்டி தட்டி போயிட்டான், அவளை கல்யாணம் பண்ணலான்னு இன்னொருத்தன் தட்டி போயிட்டான்னு இப்போ ஞாபகம் வருது. பழைய காலத்தில் நடந்து என்ன நடக்க எங்கேயாது போட்டு போடா இல்லையா? பண்ணல உங்களுக்கு நினைச்சது போல் நடக்க யோசித்து சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனுஷன் நினைச்சது போல் நடக்க முடியாது, அடுத்த நாள் நடத்தவும் முடியாது. இது பாருங்க, இந்த டேபிள் செய்து யாரு? இந்த மர டேபிள் செய்வது யாரு? ஆசாரி. இதுக்கு மரம் கொடுத்தது யாரு? மரக்கடைக்காரங்க பார்த்தவா? ஆண்டவர் தான் மரம் கொடுத்தாரு. மரத்தை வச்சுதான் ஒரு பொருளை செய்யலாம். ஆண்டவர் வந்து வார்த்தையினால் படைக்கிறவர். மனுஷன் ஒரு பொருளை வச்சுதான் ஒரு பொருளை செய்வான். கவனிங்களா? ஏமா பேச ஆரம்பிச்சீங்களே? மனுஷன் ஒரு பொருளை வச்சு ஒரு பொருளை செய்வான். தேவன் வார்த்தையினால் படைப்பார். அவர்தான் தேவன். வார்த்தையால் இந்த மேலே ஆல்டர் உண்டாக்கணும்னு சொல்லி உண்டாகுமா? நம்ம தான் உண்டாகலாம், தேவன் தான் உண்டாகும். இல்லையா? அவர் சொல்ல அவர் கட்டளையிட தேவன் என்றால் யார்? ஒரு பொருள் இல்லாமல் ஒரு பொருளை செய்கிறவர், உண்டாக்குறது தேவன். வார்த்தையால் படைக்கிறவர். இன்னொன்று, மனுஷன் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, மாம்பழம், வாழைப்பழம் எல்லாம் பிளாஸ்டிக்ல உண்டாக்கியிருக்கான். எதில் உண்டாக்கியிருக்கான்? அந்த ஷோ கிளாஸ்ல அழகாக இருக்கு. என்னம்மா பரப்பிலாம் என்ன ஆத்மாவே கேட்கும். ஆத்மாவே உங்களுக்கு சரி, நாளைக்கு நேரம் வாங்க தோத்துறோம். இந்த அம்மாவுக்கு வீட்டில் பிரச்சனையாக இருக்கும், என்ன பண்ணுறது? சரி இருக்கும், பல பேர் இருக்கும். அப்போ பென்ட்ரைவ் வாங்கி போட்டு கேட்டுங்க. ஏன்னா பென்ட்ரைவ் இருக்கு, 7 நாள் பாடணும் பென்ட்ரைவ் இருக்கு. ஆமாம், எல்லா இடமும் 1000 ரூபாய்க்கு விற்றோம். உங்களுக்கு ஆடி தள்ளுபடி 200 ரூபாய் 800 ரூபாய்க்கு வாங்கிங்க. 7 நாள் பாடம் பென்ட்ரைவ் கொண்டு வந்திருக்கேன், தேவையான வாங்கி போட்டுக்காதுங்க. பணம் இல்லைன்னா வளையலை விற்றுட்டு வாங்க. என்ன ஒரு அழியில சத்துங்க? நீங்கள் ஜோக்கா சொன்னாதான் நடக்கும் இல்லையா? சரி, ஆமாம் கவனிச்சிங்களா? அப்போ
நான் ஒன்றுனா சொல்வேன், நீ என்ன சொல்லணும்? முடியாது முடியாதுன்னு சொல்லணும். மனுஷனால தேவன் செய்வது போல ஒரு பொருளை செய்ய வாழைப்பழம் மனுஷன் பிளாஸ்டிக்கில் செய்திருக்கான், சாப்பிட முடியுமா? பார்த்து ரசிக்கிறான், உண்டு ரசிக்க முடியாது. தெய்வம் கிடைச்சதை பார்த்தும் ரசிக்கலாம், உண்டு ரசிக்கலாம். திராட்சை பழம் அம்பாசிடர் காரில் அப்படியே தொங்கும், அப்படியே ஆடி ஆடி போகும். பார்த்தா நாக்கில் தண்ணியோட அழகாக இருக்குது, ஆனால் பறிச்சு வாயில் முடி சாப்பிட முடியாது, பிளாஸ்டிக்கில் செய்தது. ஆனால் தேவன் செய்வதை சாப்பிடலாம் இல்லையா? தேவன் தான் மனுஷன். தேவன் என்றால் யார்? கடவுள். நல்ல உச்சாரணம் சொல்லுங்க, தேவன் என்றால் யார்? மனிதனால் முடியாத காரியம் செய்யவே இல்லை. நான் இப்போ ஒரு காரியம் சொல்லி முடிச்சிட்டேன், இன்னும் 6 காரியம் சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு உங்களை அனுப்புகிறேன். சரி, 2வது, தேவன் ஒருவர் உடல்ல அவரை காட்டி கொடுக்க முடியுமா? சொல்லுங்க, காட்டி கொடுக்க முடியுமா? ஆனால் காட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் கொடுக்க முடியும். தெய்வத்தை காட்டி கொடுக்க முடியாது. அவர் கத்திரிக்காய் தேங்காய் மாங்காய் இல்லை, அவர் அதர்சனமானவர். சொல்லுங்க, அவர் ஆவியாகவும் இருப்பார், அருவியாகவும் இருப்பார், சொருவியாகவும் இருப்பார். சரீரமும் எடுப்பார், ஆவியாகவும் பறந்து போவார். ஆகவே அருவியாகவும் சொருவியாகவும் இருப்பதனால அவரை யாரும் காட்டி கொடுக்க முடியாது. அவரவர் பார்க்கலாம். சொல்லுங்க, அவரவர் பார்க்கலாம், அடுத்தாவது காட்ட முடியாது. சொல்லுங்க, அவரவர். சொல்லுங்க தங்கங்களே, அவரவர் பார்க்கலாம், அடுத்தாவது காட்ட முடியாது. யார் பார்க்கலாம்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான். கடவுள் தேவனை பாருங்க. இந்த முகங்காட்டு கண்ணாடின்னு வச்சுங்க, மண்ணெண்ணெய் விளக்க வச்சு புகை முடிச்சிங்க, முகம் தெரியுமா? தெரியாது. அப்புறம் தொடச்சா தெரியும். அதுபோல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், தெய்வத்தை தரிசிப்பான். இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான் தேவனை ஆண்டவரை பார்க்கலாம், அவரவர் பார்க்கலாம், அடுத்தாள் பார்க்க முடியாது. ஸ்தேவான் பார்த்தீங்களா? ஸ்தேவான் பார்த்தாரு, ஆனால் தேவனை காண்கிறேன்னு சொன்னாரு. அந்த காலத்துல இருந்தவங்கலாம் மேலே பார்த்துருப்பாங்க, அவங்க பார்க்க முடியல. அதனால தேவனத்தில் இருதயத்தில் சுத்தமுள்ள தேவனை பார்க்கலாம். சரி, தேவனை காட்டி கொடுக்க முடியுமான்னு யாராவது உங்கள்கிட்ட கடவுள் இருக்காரெல்லாம் காட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்னா, நீ சொப்பனம் பார்த்துக்கியான்னு கேளுங்க. சொப்பனம் பார்த்துருக்கேன். நல்ல சொப்பனமா கெட்ட சொப்பனமா? 2மே பார்த்துருக்கேன். நல்ல சொப்பனம் எப்படி இருந்தது? அது மரத்தில் பணம் இருந்தது, அதை பார்த்து மடியில் வச்சேன், கடன்லாம் கொடுத்துடலான்னு திடீர்னு முடித்தேன். சொப்பனம்லாம் நல்ல சொப்பனம் தான். ஆனால் பணம் பறிச்சு பாக்கியில் வச்சு கடத்தை கடனாக வச்சிடலாம் பார்த்தேன் சொப்பனம் இப்படி. அப்புறம் கெட்ட சொப்பனம் எப்படி இருந்தது? படுத்துட்டே இருந்தேனா, பேயின்னு நினச்சேனா, 4 பேய் வந்தது, 4 காலையும் கட்டிலோடு தூக்கிச்சுது, நேரம் கொண்டு போச்சுது. ஜாக்கின்னு கொண்டு போச்சுது, சலங்கை கட்டிட்டு. திடீர்னு முடிச்சு பார்த்தோன்னா 4 பேய் தூக்கிட்டு போகுது. 2 அலர்னு, ஐயோ பேய் தூக்கிட்டு போகுதுன்னு அலர்ன ஒன்று. இந்த பேய் நான் அலர்னதை பார்த்துட்டு சுடுகாட்டுக்கு கொண்டு போகிறது நடுக்காட்டில் விட்டுட்டு போயிடுச்சு. முடிச்சு பார்த்தேன், வேலை கொட்டு கிட்டு நான் ஆடி பயந்தேன். என்ன சொப்பனம்? கெட்ட சொப்பனம். நீங்கள் நல்ல சொப்பனம் பார்த்துருக்கீங்களா, கெட்ட சொப்பனம் பார்த்துருக்கீங்களா? 2மே பார்த்துருக்கீங்களா? சரி, கெட்ட சொப்பனம் வந்தால் சுவாசம் அதட்டி ஜோம் பண்ணுங்க, மற்றவர்கிட்ட ஜோம் பண்ணுங்க. கெட்ட சொப்பனம் வராது. நல்ல சொப்பனம் வர முடியாது, தேவனுக்கு நல்ல சொப்பனம் வரும். சரி, இன்னொன்று, நீங்கள் யாராவது கடவுளை காட்டி கொடுன்னு சொன்னால் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நீ சொப்பனம் பார்த்தல அதை காட்டு, நான் கடவுளை காட்டுறேன். நீ சொப்பனத்தை காட்டு, நான் கடவுளை காட்டுறேன். சொப்பனத்தை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. இல்லையா? சொல்ல முடியும். எம்காத்தினேச்சார் கண்ட சிலையை கத்தர் தான் தானியலுக்கு காட்டி விட்டார். மனுஷனாக காட்ட முடியாது. இல்லையா? சொப்பனத்தை காட்டு, நான் கடவுளை காட்டுறேன். நம்ப முடியாதுல்ல. ஆமாம், பாருங்க, 2 பேர் இந்த புத்தகத்தில் 10 உதாரணம் சொல்லியிருக்கேன். 10 சொன்னேன், 1 மணி நேரம் ஆகிடும். 2-3 சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்ஸுக்கு போயிடுவோம். பாருங்க, 2 பேர் ரோட்டில் போயிட்டே இருந்தாங்க. போயிட்டே இருக்கும்போது என்ன நடந்தது தெரியுமா? ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், ஒருத்தன் நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். சொல்லுவேன், ஒருத்தன் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், இன்னொருத்தன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்ன சொன்னான், என்னப்பா கடவுள் சொல்றீங்க, கடவுள் எங்கதான் இருக்காரு, காட்டி கொடுவா பான்னு சொல்லிட்டு போனான். அப்போ ரோட்ல ஒரு கம்பு கிடந்தது. நானும் ஒரு கம்பை தான் தேடுறேன், உள்ள இந்த ஸ்டிக்கை தேடிட்டு இருக்கேன், காணலை. ஒரு கம்பு எடுத்துட்டு வரீங்களா? யாராவது ஒரு சின்ன கம்பு எடுத்துட்டு வாங்களேன். இல்லையா? தோத்துறோம். நீ எங்கே போட்டேன்னு தெரியலையே இயேசுவே. ஆமாம், தோத்துறோம் தோத்துறோம். நீ காணலை, இந்த ஸ்டிக்கு வீட்டில் போட்டுருந்தேன்னு ஒன்றும் தெரியல. தோத்துறோம். ஒரு கம்பு ஒன்று, ஒரு குச்சி ஒன்று எடுத்துட்டு வாங்க.
ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்போ ரோட்ல அப்படியே போயிட்டு இருக்க வேலையில ஒரு குச்சி ஒன்று ரோட்ல கிடந்தது. அந்த ரோட்ல கிடந்த உடனே இந்த தேவ நம்பிக்கை உள்ளவன் ரோட்ல கிடந்த குச்சியை எடுத்து கையில வச்சுக்கிட்டான். அவன் என்னடா சொன்னேன், கடவுள் கடவுள் சொன்னீங்க, கடவுள் என்னடா இருக்காரு காட்டி கொடுறா அப்படின்னு சொன்னான். அப்போ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரவாயில்லையா மெனக்கட்டு வாங்கி வச்சிங்களா பாஸ்டர்? மீட்டிங்காக வாங்கிட்டீங்களா? சரி, எங்கள் வீட்லேயும் ஏதோ ஒன்று மீட்டிங்கில் இருக்கு. சரி வா ரோட்டில் போகும்போது எப்படியோ ஒரு குச்சி கிடந்தது. அந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவனே கையில் எடுத்துட்டான். கையில் எடுத்துட்டு என்னடா சொன்னேன், கடவுள் கடவுள் இருக்காருன்னு, கடவுள் எங்கடா இருக்காரு? அப்புறம் ரோட்டில் போகும்போது கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை பார்த்து என்னடா கேட்குறேன், என்னடா கடவுளுக்கு கடவுள் கடவுள் ஊரை இந்த ஏமாத்துறேன் கொடுத்தான். ஒரு தட்டி கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு பின்னால ஒரு தட்டி விட்டுதான் சுடின்னு கொடுத்தான். அவன் பார்த்தாலும் ஏன்டா என்னை அடிச்சேன்னு கேட்டான். உனக்கு இப்போ என்னடா செய்யுது, வலிக்குதுடா, வலியை காட்டணும்டா, வலியை காட்ட முடியாதுடா, வீக்கத்தை தான் காட்ட முடியும்டா, வலியை காட்ட முடியாதுடா, அவரை தான் உணர முடியும்டா. அதே மாதிரிதான் கத்தரை அவர் தான் உணர முடியும்டா, அடுத்தவங்க உணர முடியாது. இன்னொன்று அடி வாங்கிறாரு போறாங்க உடனே இன்னும் ஹல்லேலூயா. அதுதான் கம்ப தேடுனேன். ஹல்லேலூயா, புரியுதா? நம்ம அருமையான ஸ்டிக் ஒன்று நான் இதே மாதிரி கிட்ட ஆடிட்டு கிடக்காது. அதாவது இதே மாதிரி கேமரா ஸ்டாண்டுடைய அந்த இது அது உடஞ்சி போச்சு. அது தூக்கி வந்தேன், நீங்கள் உடனே தெரியல. சரி, அப்போ வேதனையை அவரவர் அறிகிற மாதிரி கர்த்தருடைய அன்பை சந்தோஷத்தை அவரவர் அறிய முடியும். அடுத்த ஆளுக்கு காட்ட முடியாது, சொல்ல முடியும், காட்ட முடியாது. இல்லையா? தெய்வத்தை சொல்லலாம் முடியும், காட்ட முடியாது. இல்லையா? அப்போ தேவனை காட்ட முடியுமா, சொல்ல முடியுமான்னா காட்ட முடியாது, சொல்லதான் முடியும். ஆமாம், மாயான சொப்பனத்தை சொல்லு, நான் நம்புறேன். மகிமையான தேவனை சொல்றேன், நீ நம்பு. அதுதான் நீங்க சொல்லணும். ரோட்டில் போத்துறான் பாருங்க, எந்த மனுஷனுக்கு காரியத்தை சொன்னா ஒரு பாஸ்டர் கடவுளை காட்டுக்கூடாது, தேவனை சொன்னாரு. பண்ணிட்டு இருக்க வேலையில என்ன தெரியுமா, கடைசியில் கூட்டம் முடிஞ்சாலும் கொஞ்சம் பேர் ஓடி வந்தாங்க. ஓடி வந்த போது ஏமா கடவுள் கடவுள்னு சொல்லுவீங்களா பாஸ்டர், கடவுள் எங்க இருக்காரு காட்டி கொடுக்கலாம். அப்போ பாஸ்டர் சொன்னாரு, ஒரு கிளாஸ் பால் வாங்கிட்டு வந்துருக்கிறாப்பா. ஏய், இதை பேசி டயர்டாக இருப்பார், ஒரு பால் வாங்கிட்டு வாங்கலாப்பா. ஒரு பாட்டி பால் வாங்கிட்டு வந்தான். பால் வாங்கிட்டு வந்து கொடுத்து பாஸ்டர்கிட்ட கொடுத்தான். பாஸ்டரு என்னன்னு கேட்டாரு, என் பால்னு தெரியாம இருக்கு கேட்டான். பால்னு தெரியுதுப்பா, இந்த பாலில் இல்லைன்னா என்னெல்லாம் கிடைக்கும் சொல்லு கேட்டான். மோர் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், வெண்ணெய் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மோர் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், வெண்ணெய் கிடைக்கும் சொன்னான். கிடைக்கலாம்ப்பா, இப்போ எடுத்து விடுங்க. இப்போ எடுத்து கொடுக்க முடியாது ஐயா, உரம் ஒரு ஊற்ற வேண்டும் ஐயா, அப்புறம் 4-5 மணி நேரம் குளிக்க வைக்க வேண்டும் ஐயா, அப்புறம் மத்து போட்டு கடைய வேண்டும் ஐயா, அப்புறம் தான் மோர் தயிர் எடுக்க வேண்டும் ஐயா. அவர் காசு சொன்னாரு, முழங்கால் போட வேண்டும் ஐயா, பாவத்தை அடிக்கிட வேண்டும் ஐயா, மெய் மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் ஐயா, மோர் தயிர் எடுக்க 4-5 மணி நேரம் ஆகும் ஐயா, தெய்வத்தை தேட 1 மணி நேரம் போதும் ஐயா. கை தட்டி போத்திரம் பண்ணலாமோ? கை தட்டி ஆகவே தேர்ந்த பிள்ளைகளே, அப்போ உலகத்துல மோர் தயிர் எடுக்கிற நேரத்தை விட கர்த்தரை எளிதாய் நாம் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்க. அவரே அவர் சமயமா இருப்பது அவரை நோக்கி கூப்பிடும். நான் இதுக்குள்ள ஒரு டீயை போட்டு கொண்டு வந்தேன். இல்லையா? டீனா ஒருத்தரை ஒரு துளசியை நிலம போட்டு மருந்து டீ கொடுத்தேன். அதை உள்ளே போட்டு நான் கொண்டு வந்தேன். ஊரில் இருந்து காரில் இருந்து குடிக்கல. இப்போ நமக்கு உதவியாக இருக்கு. ஒரு அள்ளிலேசத்துங்க சரி அருமையாகவே. அப்போ தெய்வத்தை காட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் போக முடியும். இன்னும் நிறைய உதாரணம் இருக்கு, இதில் படிச்சுங்க. அப்புறம் 3ஆவது, யாரும் செய்யாத தேவன். தேவன் என்றால் யாருன்னு சொன்னேன், சொல்லுங்க. தேவன் என்றால் யார்? மனிதனால் செய்ய முடியாத காரியத்தை செய்யறதுதான் தேவன். 2ஆவது, தேவனை காட்டி கொடுக்க முடியுமா, சொல்லி கொடுக்க முடியுமா?
சொல்லிதான் கொடுக்க முடியாது, காட்டி கொடுக்க முடியாது. அவரவர் பார்க்கலாம், அடுத்த ஆள் காட்ட முடியாது. அவரவர் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? இருதயத்தை சுத்தமாக இருந்தால் பார்க்கலாம். சரி, மூணாவது, யார் மெய்யான தேவன் சொல்லுங்க? நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு தான் மெய்யான தேவன். சொல்லுங்க, அருமை ஆண்டவர். கரெக்டான தேவனை நீங்க கண்டுபிடிச்சிங்க. அதுக்காக சந்தோஷப்பட்டு கை தட்டுறேன். அநேக சரியான தேவனை காண முடியாம கூட இப்பிரபஞ்சத்தின் தேவனான கண்களை குள்ளாக்கி போட்டான் சாத்தான், ஃபுல்லாக சாத்தான். அதுலயும் இந்த ஊர் என்ன ஊர்? சூறாங்குடியில ரொம்ப சூறாங்குடி பேய் பயங்கரமான பேய். எல்லா பேயும் பயங்கரமா இருந்தான். சூறாங்குடி பேய் விடாது, ஆளுகளை விடாது. பார்த்தீங்களா? சூறாங்குடி பேய். ஆனால அந்த பேயை நாளைக்கு காலையில கட்டி எடுத்து கடல்ல தள்ளிட்டு ஜனங்களை விடுவிச்சு கொண்டாடும். இல்லையா? யார் மெய்யான தேவன்? இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன். ஏன் மெய்யான தேவன்னா, மனுஷனால செய்ய முடியாத காரியத்தை செய்தவர் யாருதான்? இயேசு மட்டும்தான். மரித்தவனை உயிரோட எழுப்பினார். மனுஷன் மரித்தவன் உயிரோடு எழுப்ப முடியுமா? இவன் செத்தா அவன் எழுப்ப முடியாது. இயேசு மரித்தவன் உயிரோடு எழுப்பினார். இன்னும் பாருங்க, இயேசு மெய்யான தேவனை ஏன் சொல்றேன்னா, அவர் நாமத்தில் தான் பேய்கள் ஓடுது. வேற எந்த நாமத்தை சொன்னாலும் பேய்கள் ஓடாதுங்க. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் பேய் வந்து அந்த பேய் நீ சொல்லி நான் எப்படி அப்ப முடியும்? நான் சொல்ல நீ போ, வளர்க்காதியா பையா, நீ சொல்லி நான் போக முடியாது. அவனை போன சத்தம் போட்டுட்டே இருக்க. அந்த பேய் சொல்லிச்சுது, ஏசு நாமத்துல போன்னு சொல்லி தொலையா, நான் போய் சொல்லிட்டேன். ஏசு நாமத்துல போன்னு சொல்லி தொலையா, நான் போய் தொலைகிறேன். அதனால ஏசு நாமத்துல இப்படி சொல்ல வேண்டியதானே? பேய் புறத்தை செய்கிற போயா போய் சார். ஏசு நாமம் தான் மேலானது. இயேசு என்ற திருநாமத்தை எப்போதும் வானிலும் போதிலும் வல்லமை உள்ள நாமது தூய சொல்லி துதிப்பீர் நாமது தூய சொல்லி. உடனே பாடிட்டு நேரம் இருந்தா பாட்டு மீட்டிங்லயே சுவிசேஷம். சரி, அப்போ இயேசுதான் யாரு? மெய்யான பேய்கள்கிட்ட கேளுங்க, அதுவே சொல்லும். அன்னைக்கு போரூர்ல ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த பேய்கள்லாம் ஆடிச்சது. அப்போ அந்த பேயை கூப்பிடுற ஜனங்கள்லாம் சொன்னாங்க, நீ யாரு, என்ன யாரு? அப்போ அது பேரை சொல்லி, நீ கூப்பிடுற தெய்வம் தான் நாங்கள் தெய்வம் கிடையாது, நாங்கள் பேய்கள், நாங்கள் பேய்கள். இயேசுதான் மெய்யான தெய்வம். அவரை கும்பிட்டாதான் பரலோகத்துக்கு போவேன், இல்லைன்னா போக முடியாது. பச்சை அந்த பேய்கள் இதை செவிட்டு விரியங்களுக்கு, குருட்டு விரியங்களுக்கு சொன்னவர்கள் கையில். இன்னைக்கு பிசாசம் அழகாக சொல்லி கொடுக்குது, நான் தெய்வம் கிடையாது, இயேசுதான் தெய்வம்னா. வேணா நீங்கள் பிசாசம் ஆட வச்சு பேய் பிடிச்சவங்களை கொண்டு வாங்க, நாங்கள் ஆட வச்சு கேட்போம். அழகாக சொல்லுவோம், இயேசுதான் மெய்யான தெய்வம், அவரை கும்பிடு போதும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும், நாங்கள்லாம் பேய்கள் சொல்லி அழகாக சொல்லுவோம். ஆனால் இந்த மந்த புத்தி உள்ள மனுஷனுக்கு, மண்ணாங்கட்டி மனுஷனுக்கு சுத்தி மண்ணில் தான் இல்லையா? அதனால நான் கொஞ்சம் கடினமாக திட்டுறேன் நினைக்காதீங்க, கரெக்டாக இருக்கும் நான் சொல்றது. அதனால அப்போ இயேசு ஏதோ அவர் மனுஷனாக செய்ய முடியாத காரியங்களெல்லாம் செய்தவர் யாரு? இயேசு. பாருங்க, இடி மின்னல் காற்று மழையெல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. அமைதியாக ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல போகிறோம் பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு மாமி வந்தா. ஒரு மாமி, அந்த மாமி பேரு சுனாமி. அந்த மாமி பேர் என்ன? அவன் வந்தால நேரம் வாடிட்டு போயிட்டான், கடற்கரையில் உள்ள நேரம் வாடிட்டு போயிட்டான். இன்னும் வருவாளாம் மாமி. அப்போ சுனாமியில் சென்ட்ரல் மினிஸ்டரோ ஸ்டேட் மினிஸ்டரோ சொன்னா கேட்குமா? ஆண்டவர் சொன்னா கேட்கும். சொல்ல அவன் கட்டளையிட சுனாமியே இல்லைன்னா அவர் படைச்சது இல்லை. காற்று மழை இடம் எல்லாமே இயற்கை கிடையாது. அதையெல்லாம் இயற்கைன்னு சொல்லாதீங்க. இயற்கைன்னா இயேசு தேவன் அங்கே மறைக்கப்படுகிறார். இயற்கைன்னு சொல்லக்கூடாது. இடி மின்னல் காற்று மழை எல்லாம் தேவனுடைய படைப்பு, தேவனுடைய கட்டளையின்படி படைக்கப்படும். இல்லையா? இயற்கைன்னா வானம் பூமி இயற்கையாக உண்டாக்கின்னு நாசியம் சொல்றதும் தெரியாதான போச்சு, அப்படி சொல்லக்கூடாது. பார்த்தீங்கன்னா தேவனுடைய படைப்பு. இடியோ மின்னலோ அவர் சொல்லாதான் இடி மின்னல் வரும், காற்று மழையெல்லாம் வரும். அவனுக்கு கட்டளை எடுக்கும் தான் எல்லாம் வரும். அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. தூங்க கையில அதை கொடுத்துருக்கிறாரு, அவர் சொல்லுவாரு. இல்லையா? இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்றத கிளை மினிஸ்டர் சின்ன மினிஸ்டர் செய்ய மாதிரி தேவன் சொல்றதுக்கு உதவி செய்யலாம். அப்போ எல்லாம் கண்ட்ரோல்லாம் யார் கையில் தான் இருக்கு?
தேவாதி தேவனுடைய கருத்து அப்படியா இயேசுதான் மெய்யான தேவன் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் சொன்ன காரியத்தின்படி இயேசுதான் மெய்யான. இயேசு பரலோகத்துக்கு எழுதி போனாரு. போயிட்டு அவன் போகும்போது ரெண்டுடைய கைத்தவங்க சொன்னாங்க, இயேசு எப்படி போனாரோ அப்படியே வார்த்தையே மறுநாள் பார்த்து நிற்கிறீர்கள். உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு எப்படி போனார் அப்படியே வருவார். தோற்றலாம் நீங்க சொல்லணும், இயேசு எப்படி போனாரோ சொல்லுவேன், இயேசு அப்படியே வருவார். நீங்க சொல்லணும். சொல்றீங்களா? இயேசு எப்படி போனாரோ உங்க தாத்தா வருவாரு. இயேசு நீங்க சொல்லலையா? நான் என்ன சொன்னேன்? இயேசு எப்படி போனாரோ இயேசு அப்படியே வருவாங்க. நீங்க அப்படியே வருவாரு. உங்க தாத்தா வருவாரு. தாத்தா நல்ல உச்சாரம் சொல்றீங்களா? இயேசு எப்படி போனாரோ இயேசு அப்படியே வருவார். இயேசு மேகத்திலே போனார், இயேசு மேகத்திலே வருவார். இயேசு ஒளிமலையில் போனார், இயேசு ஒளிமலைக்கே வருவார். அவே திரும்ப வருவேன்னு சொன்ன இயேசு தான் மெய்யானது. சொல்லுங்க, திரும்ப வருவேன்னு சொன்ன இயேசு தான். திரும்ப வருவேன்னு சொன்ன இயேசுவே சொல்வேன். நீங்க மெய்யான தேவன் சொல்லுங்க. மற்றதெல்லாம் சொல்வேன் பொய்யானதேன்னு சொல்ல. தெய்வம்னு கூட சொல்லக்கூடாது. திரும்ப வருவேன்னு சொன்ன இயேசுவே, மற்றதெல்லாம் பொய்யானதே. நான் திசையடையில தான் ஓப்பன் கிரவுண்ட்ல மீட்டிங் போடுவோம். இந்த பக்கம் அந்த பக்கம் எல்சிடிலாம் வச்சு ஓப்பன் கிரவுண்ட்ல பெருசாக போடுவோம். தோத்துறோம் நம்மளே அப்படியே அந்த மாஸ்டர்ஸ் சில இடங்கள்ல எல்சிடிலாம் எடுத்துட்டு வந்து பெரிய அளவில் மீட்டிங் போட சொல்லுவாங்க. செய்வோம் பாருங்க. அந்த மீட்டிங் திசையோட மீட்டிங் சாதாரண மீட்டிங் தான். அப்போ நான் பிரசவம் பண்ணேன். என்ன பிரசவம் பண்ணேன்? திரும்ப சொன்னேன். உடனே அங்க ஒரு குடிகாரன் குடிகாரன் இப்படி பேசுவான். அடிக்க வந்துட்டாங்க. அடிக்க வந்துட்டான். நான் சிரிச்சு நிக்கிறேன். ஏன் சிரிச்சேன் தெரியுமா? நான் சொல்றது குடிகாரனுக்கு எப்படி இருந்தா குடிக்காதவங்களுக்கு புரியாதா? நீங்க குடிக்காம வந்திருப்பீங்களா? குடிச்சிட்டு வந்தீங்களா? தெரியல. குடியாம தான் வந்தீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். அப்போ இயேசு எப்படி போனாலும் அப்படி அவர் தான் மெய்யானதே. அவர் தான் இயேசு மெய்யானதே என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது தேவனுடைய தன்மை என்ன சொல்லுங்க. தேவனுடைய தன்மை 4வது கொஸ்டின் போலாம். 4, 5, 6, 7 மணி என்னாச்சு? தோத்துறோம். 6 ஆச்சு இல்லையா? தோத்துறோம். கட்ட 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 கட்டன்னா சொல்லி 7 மணிக்கு 7, 7:15 தோத்துறோம். மிஞ்சி போனா 7:30 தாண்டாது. உங்களை அனுப்பிடுவோம் இல்லையா? சரி, இப்ப பாருங்க தேவனுடைய தன்மையை பற்றி படிப்போம். நீங்க ஒரு வசனம் படிக்கா தங்கங்களே பைபிள் எடுங்க. தோத்துறோம். ஏசாயாவில் ஒரு வசனம் படிங்க. தோத்துறோம். பல வசனங்களை நம்ம வாசிக்கலாம். தோத்துறோம். அனாதி தேவன் நமக்கு எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி, அவருடைய தன்மை என்ன என்பதை பற்றி சில காரியங்களை நம்ம சொல்லுவோம். அப்புறம் அனாதி தேவனுடைய கிரியை பற்றி சொல்லுவோம். இப்ப தன்மையை பற்றி பார்க்கலாமா? ஏசாயா 40:28 படிங்க. ஏசாயா 40:28. என்ன எடுக்கலையா? எல்லாரும் சேர்ந்தே வாசிங்க. பூமியின் கல்யாணங்களை சிருஷ்டித்த ஒரு ஆள் வாசிங்கன்னு சொன்ன எல்லாம் சேர்ந்து வாசிட்டு சவுண்ட வாசிங்க. சரி, எல்லாம் சேர்ந்தே வாசிங்க. போமா வாசிங்க. பூமியின் கல்யாணங்களை தோன்றி போறது இல்லை, கிடைப்பதும் இல்லை. நீ அறிந்திருக்க சொல்லு. சரி ப்ரோ, எப்படி எடுத்து மாற்றி முடிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இதுல 3 காரியம் இருக்கு. அனாதி தேவன் சோர்ந்து போகாதவர், அனாதி தேவன் இழைப்படையாதவர், அனாதி தேவன் ஆராய்ந்து முடியாத புத்தியுடையவர், அனாதி தேவன் பூமியை கடையாந்தவர்களை சிருஷ்டித்தவர். சோர்வடையாதவர் இழைப்படையாதவர்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு விளக்கங்கள் வேண்டிய இழைப்பு கிடைப்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா ஆராய்ந்து முடியாத புத்தியை உடையவர் என்பது உங்களுக்கு தெரியாது. இல்லையா? பிள்ளைகள் 2 பேர் வா, உடைய நீ வா, நீ உடைய வாயா, மேலே ஏறி வா. சோதரம் இது இப்படி பயிர் ஒருத்தர் இல்லைனாலும் உங்களை போட்டு கொண்டாட வேண்டியிருக்கு. வா, சோதரம் இல்லையா? இப்படி இருக்கு, இப்படி இங்க தள்ளி வாரி அம்மா ராஜாத்தி இப்படி. எனக்கு பொம்பளை பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொம்பளை பிள்ளைகளுடைய ஒரே ஒரு பையன் தான். ஆனால் பொம்பளைங்க பண்ணுற அட்டகாசம் போக முடியாது. என்ன செய்யறது? இல்லையா? இவங்கெல்லாம் அட்டகாசம் பண்ண மாட்டாங்க. அப்படி மேலே எப்படி தூக்கி முடியும். சரி, இப்போ பூமி
உடைய கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர், ஆராய்ந்து முடியாத புத்தியை உடையவர் என்பதை சொல்ல போறேன் உங்களுக்கு. இப்போ ஆராய்ந்து முடியாத புத்தியை உடையவர் தான் திருப்பிக்க முடியுமா? அப்போ ஒரு விஷயம் சொல்றேன், நல்ல கவனிங்க. மனுஷன் பூமியிலிருந்து எங்க போறான்? சந்திர மண்டலத்துக்கு போறான். சந்திர மண்டலத்திலிருந்து மேலே பார்த்தா பூமி தெரியுதான். நல்ல கவனிங்க. மனுஷன் பூமியிலிருந்து எங்க போறான்? சந்திர மண்டலத்துக்கு போறான். சந்திர மண்டலத்திலிருந்து தான் மேலே என்ன தெரியுதான்? பூமி தான். அப்போ பூமி எங்கே, சந்திர மண்டலம் எங்கே, தலை சுத்துது இங்கே. இல்லையா? பாருங்க. அப்போ அப்போ ஆராய்ச்சி முடியாத புத்தி உடையவர். இப்போ ஆராய்ச்சி பண்ண முடியுமா? ஏங்க பூமியில தான் மனுஷன் எங்க போனான் சொல்லுங்க? சந்திரமண்டலம். சந்திர மண்டலத்தின் மேல பார்த்தா என்ன தெரியுது? பூமி தெரியுது. அது எப்படி? அதான் ஆராய்ச்சி முடியாது. ஆங்காங்கே இன்னைக்கு மேல இருக்குதுல்ல இல்லையா? நம்முடைய தேவன் ஆராய்ச்சி முடியாத புத்தி. சயின்டிஸ்ட் கூட ஆராய்ச்சி பண்ண முடியல. பூமி ஒரு கோலமா இருக்கு, சந்திரன் ஒரு கோலமா இருக்கு, சுத்திக்கிட்டே வருது. பூமிக்கு தான் மனுஷன் மேலே போனோம். மேலே சந்திரமண்டலத்தில் இறங்கிட்டோம்னா மேலே தெரியுது என்னது? அப்பா தலை சுத்துது. இங்க ஒரு சென்ட் பூமிக்கு சண்டை போட்டு கிடக்காங்க. ஒரு சென்ட் பூமிக்கு அவங்க மேலே சுத்திட்டு நிக்குது. நல்லையா? நமக்கு இந்த பூலகம் நாசமா எரிஞ்சு போனாலும் பருவத்தில் ஒரு இடம் இருக்கு. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கு. வலுத்து சொல்றாங்கம்மா. இப்போ நம்ம ஆராய்ந்து முடியாத புத்தியுடைய சொல்லிட்டேன். ஸ்தோத்திரம். இன்னொன்று, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவன். சொல்லுங்க, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவன். எப்படிமா இப்படிச்சுக்க நீங்கோ எப்படா ஓடலாம்னு இருக்கீங்க. இந்த சபையில பொம்பளை பிள்ளைகள் தான் ஜாஸ்தி. உலகத்தில் பிறக்கிறதே ஜாஸ்தி பொம்பளை தான். என்ன செய்யற? உலகத்தில் பிறக்கிறதே பொம்பளைலாம் ஜாஸ்தி, பரலோகத்திலையும் ஜாஸ்தி அவங்க தான் இருக்காங்க. எங்கே தண்ணி வண்டிகள் அங்கே போகாது. 100% குடி, 100% குடிச்சு வெறிச்சு ரோட்டில் கிடக்குது. என்ன செய்யணும்? உலகத்தில் பிறக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளைகள் தான் பிறகுது. கற்றுட்டு சொல்கிறேன். ஏன்னா பொம்பளைங்க ஆண்டவரை நேசிப்பாங்க, ஆண்டவரை துதிப்பாங்க, ஆண்டவரை மையம் கொடுப்பாங்க. உபவாசம் கொடுத்துட்டு அவங்க தான் வருவாங்க. கண்ணீரோடு ஜெபிக்க அவங்க தான் வருவாங்க. எல்லாத்தையும் முன்னணியில் அவங்க தான் வருவாங்க. சொல்கிறோம். ஆண்களை அழைச்சோம்னா இதோ வருகிறேன் அவ்வளோதான். இங்கே வந்து நிற்க 2 பொம்பளை பிள்ளைகள்லாம் வந்து பேக்கெல்லாம் தூக்கிட்டு ஐயாவோட மாஸ்டர் ஐயாவோட கூட உதவி செய்யலாம். இந்த பிள்ளையா நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க. நல்ல தம்பி மாற ஒரே தம்பி இருந்தால் அந்த பின்னால் உட்காந்து கேட்கறது. நாளைக்கு முன்னால் வந்தாரு. முன்னால் வந்தால் நம்ம மேடைக்கு விட்ட விடாதுன்னு ஒரு பையன் வந்து சரி, இன்னொரு பையன் இருந்தால் அந்த அம்மா கூட்டிகிட்டு போயிட்டாலும் போனேன். சரி, பூமியை கடையாந்தரங்களை சிரிச்சித்தபடி கடையாந்தரங்களை சிரித்த கத்தராகிய அநாதிதே கடையாந்தரங்களை சிரிச்சித்தவர். மனுஷனை ஆண்டவர் எப்படி சிரிச்சித்தாருன்னு நான் நாளை கழிச்சு சொல்லுவேன். இப்போ பூமியை எப்படி சிரிச்சித்தாருன்னு சொல்ல போறேன். கவனிச்சிங்க. பூமியை இப்படியே பாருங்க. இந்தியா எப்படி கிடக்குது, இந்தியா எப்படி கிடக்குது இல்லையா? பூமியில தென்கோடியில நம்ம இருக்கோம். நம்முடைய வீடெல்லாம் எப்படி தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் இப்படி இருக்குன்னு நினைக்கிறோம். இப்படி இல்லைங்க, இப்படிதான் இருக்கு நம்ம வீடெல்லாம். 23 டிகிரி சரிஞ்சு சுத்துதுல நம்ம வீடு எப்படிதான் இருக்கு, எப்படிதான் இருக்கு. உண்மையா அப்படி. அப்போ பூமி அரிசம் வந்தா என்ன ஆகும்? மட்ட மட்ட ஆடாம எல்லாம் பயந்துட்டீங்க. இனிமேல் ஒரு ஹார்ட் அட்டாக்கே வராது. பிளாக் ஹோல் ஓப்பன், பிளாக் ஹோல் ஓப்பன் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படியே ஆடுனாங்க என்ன ஆகும்? 10 மாடி கட்டியிருக்கேன்டா, மட்ட மட்டமே கீழே சீட்டு கட்டு மாதிரி கீழே விழுந்துருண்டா. இஸ்ரேல் இன்னைக்கு என்ன செய்யலாம்? லெபனான், காசா எல்லாம் போய் பல மாடி கட்டுறதுல இடையில அடிக்கிறான். இடையில அடிச்சோன்னு சீட்டு கட்டு மாதிரி எல்லாம் பில்டிங் விழுந்துது. பார்த்தீங்களா? இல்லையா? பார்த்தீங்களா? மேலே அடிச்சா எல்லாம் 10 ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் பார்த்து அடிக்கலாம். தப்பா நடந்து எல்லாம் கிடைக்கும். பயங்கரமாக இருந்தது. சரி, பரவ சொல்கிறாங்க. இப்போ பூமி கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர், ஆராய முடியாத புத்தி உடையவர். ஆனாலும் இந்த உலகத்துல எது நம்பிக்கையாக வைக்காதீங்க. எது நம்பிக்கையாக வைக்காதீங்க. எல்லாம் அழிஞ்சுது, எல்லாம் அழிஞ்சுது. எனக்கு இந்த வீடு இருக்கு, இவ்வளோ நிலம் இருக்கு, இவ்வளோ கட்டிடம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். உலகத்தில் உள்ள சம்பளம் போயிருக்கு. இருக்கு மட்டும் தேவைதான். ஆனால் அதை பெருமை பாராட்ட வழி இல்லை, அதை மேன்மை பாராட்ட வழி இல்லை. அதெல்லாம் பரலோகராஜ்யத்தில் நமக்கு போய் சேரும். சரியா? இப்போ ஆனால் இதெல்லாம் எப்படிப்பட்டவர்னா அவருடைய தன்மையை கட்டி 4 காரியம் உங்களுக்கு சொன்னேன். இழைப்படையாது. என்ன செய்தாலும் இழைப்பு வராது, களைப்பும் வராது. நம்ம கொஞ்சம் நேரம் இழைச்சிட்டா
காரில் தான் வந்தேன், களைப்பாக தான் இருக்கு, உட்காந்துட்டேன், என்ன பண்ண முடியும். தம்பி தான் எழுதி கட்டினாரு, தோத்துறான். உழைக்காரன் கொஞ்சம் உதவி செய்வாங்க. கவனிங்க, அப்போ நம்ம களைப்பு வருது, இழைப்பு வருது. ஆனால் களைப்படையாவது இழைப்படையாது. பூமியின் கிடையாதுன்ற சுச்சிக்கிறாங்க. அவர் வாங்கிக்க முடியாத புத்தி உடையது சொல்லிட்டேன். சரி, இனி அனாதையுடைய கிரியைகளை சொல்ல போறேன். என்ன அனாதையுடைய கிரியைகளை சொல்ல போறேன். தன்மைகள் மிச்சம் நீங்க புக்கில் வாசித்துங்க, புக்கில் வாசித்துங்க. அனாதையுடைய தன்மைகளை உங்களுக்கு சொல்றேன். அதுல ஒரே ஒரு வசனம் தான். உபாகமம் 33:27 படிக்க உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. உபாகமம் 33:27 அனாதையுடைய தன்மைகளை வாசிங்க. கடை சொல்லி முடிச்சிருவோம். வாசிங்க. இல்லம்மா, உபாகமம் 33:27 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தானே. அனாதை தேவனே உனக்கு அழைக்கலாம், நித்திய பையன்கள் உனக்கு ஆதாரம். அடுத்து போடவே சொல்றார். லேவியா. இப்போ அனாதி தேவனுடைய 3 காரியங்களை படிக்கிறோம். எத்தனை காரியம் படிக்கிறோம் சொல்லுங்க தங்கங்களே? 3 காரியம். முதலாவது அடைக்கலம் கொடுக்கிறார், 2வது ஆதாரமா இருக்கிறார், 3வது சத்துருக்களை துரத்தி போடும்படி அவர் கட்டளை இருந்தார். சத்துருக்களை ஏற்றத்தில் 3 காரியம் செய்யறார். இன்னும் பல காரியம் இருக்கு, புக்கில் படிச்சுங்க. அனாதி தேவன் ஒரு சப்ஜெக்ட் சொல்ல போனா மணி பிச்சுட்டு போயிடும். அதனால மிச்சம் இதே நீங்க புக்கில் படிச்சுங்க. லேசா சொல்லிட்டேன். அனாதி தேவனுடைய கிரியை என்ன, தன்மையை பற்றி பார்த்தோம் 4 காரியம். இப்போ கிரியை பற்றி ஒரு 3 காரியம். அவர் அடைக்கலமானவர். சொல்லுங்க. உலகத்துல எங்கே அடைக்கலம் இல்லைங்க. இன்னைக்கு கவனிங்க, இந்த ஈரானுக்கு இஸ்ரேல் சண்டைன்னு உங்களுக்கு தெரியல. ஈரான் என்ன பண்றான், யூரேனியத்தை செடி ஊட்டி அணுகுண்டு செய்யறதுக்கு பார்க்குறான். அப்படியே அணுகுண்டு செய்வானா 4-5 அணுகுண்டுல இஸ்ரேலை தரமட்டமாக்கிடலாம். அதனால இஸ்ரேல் அழிக்கிறதுக்கு அவன் அணுகுண்டு செய்வான். அதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் விடமாட்டுக்குது. நீ எப்படி அணுகுண்டு செய்வான் ஒன்று போன்னு ஒரு மலையில கிழங்க, மலைக்கு உச்சியில இருந்து குண்டு போட்டு தொலைச்சி மலைக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 5 நிமிஷம் லிஃப்ட்ல கீழே போகக்கூடிய ஆழம் வச்சிருக்காங்க. அப்புறம் தட்டுக்கட்டா சிமெண்ட் காங்கிரீட் போட்டு வச்சிருக்காங்க. அப்பா கேள்விப்பட்டா அப்படி பாதுகாப்பா இருக்காங்க. அதை இஸ்ரேல் கண்டுபிடிச்சு, சேட்டலைட் மூலம் கண்டுபிடிச்சு, அவனுக்கு இருக்கிற அறிவு பயங்கரம் தோற்றுவோம். நாம இப்போ நம்ம செல்போனில் என்ன பேசுறான்னு அவனுக்கு தெரியும். நம்ம நம்பர் கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும். ஆள் வேற சொன்னால் போதும், உடனே நம்ம என்ன பேசுறான்னு சொல்லுது. அவன் சிந்திக்க முடியாத அறிவு அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இல்லையா? அதனாலதான் புத்தினாலே ஜெயிக்கிறான். சரி, அப்படியே அடிச்சு தோண்டி உள்ள போய் கரெக்டா தலைவனை அடிச்சு கொண்டு போனான். தலைவனை அடிச்சு கொண்டு போட்டாங்க. எங்கும் ஈரான் தலைவன் காலி, எல்லா தலைவரையும் கொண்டு வச்சான். அவனுங்க இப்போ ஏவுகணை அனுப்புறான், 100கணக்கான ஏவுகணை அனுப்புறான். இப்போ ஏவுகணை இல்லாம கொஞ்சம் தான் இருக்குது, பயப்பட்டு இருக்கான். எல்லா ஏவுகணையும் இவன் என்ன பண்ணா, ஒன்று தடை செய்யலாம், டைவெர்ட் பண்ணி அவன் நாட்டில் விழாவே டைவெர்ட் பண்ணி அனுப்பிடுவான். அப்புறம் ஞானம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஏன் இஸ்ரேல் அழிக்க முடியாது ஏன் சொல்றேன்னா, இஸ்ரேலை பற்றிய 2 தீர்க்கதரிசனம் பாருங்க நிறைவேறணும். எங்க பாருங்க, இஸ்ரேல் நாட்டில் சாத்தானை பற்றிய 2 தீர்க்கதரிசனம். ஒண்ணு அறுமுகம் யுத்தத்துல சாத்தான் பாதாளத்துக்குள்ள போனோம். 2வது கோகுமாக யுத்தத்துல சாத்தான் நரகத்துக்கு போனோம். 2 யுத்தமும் நடக்கும்போது இஸ்ரேல் நாட்டில இருந்தா சாத்தானுக்கு நடக்க வேண்டிய 2 தீர்க்கதரிசனம். அதனால இஸ்ரேலை சாத்தான் அழிச்சிட்டாங்கன்னா நம்ம தீர்க்கதரிசனம் எப்படி நிறைவேறணும்னா அழிக்க நினைக்கலாம். இயேசு ஜெயிப்பாரா சாத்தான் ஜெயிப்பானா? இயேசு தான் ஜெயிப்பார். எப்போதும் நாம் தான் ஜெயிப்போம் இயேசு நாமத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு நாமத்துல நம்ம தான் ஜெயிப்போம். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தோற்றம். அப்போ அனாதி தேவன் அடைக்கலம் கொடுக்கிறார். இன்னைக்கும் இஸ்ரவேலை அடைக்கலம் கொடுத்து பாதுகாக்கிறார். அதே ஆவிக்குரிய இஸ்ரேல் தான் நாம். பாருங்க, அவங்கன்னா ஆபிரகாம் ரத்தம், நம்ம இயேசு ரத்தம். ஆபிரகாம் ரத்தம் பெருசா, இயேசு ரத்தம் பெருசா? சொல்லுங்க தங்கங்களே. இயேசு ரத்தம் நீங்க தான் பெருசு. அல்லேலூயா. ஆமா, உங்களை பாதுகாக்கும் அடைக்கலாம். சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாஸ்டர் இருந்தார். அவரை ஒரு பிரதர் கூப்பிட்டு, ஐயா என் வீடு பிரதிஷ்டை பண்ணுவோம். பிரதிஷ்டை பண்ண போனால் பூமிக்குள்ள வீடு இருக்கு. பூமிக்குள்ள ஐயா காங்கிரீட் போட்டு வீடு உள்ள வச்சுருக்காங்க. 3ஆம் உலகம் தான் வரும்.
அதில் சேஃப்டியாக இருக்கும்படி வச்சுருக்கேன், காங்கிரீட் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் பைத்தியக்காரா எத்தனையோ வாட்டி ஆழம் உள்ள காங்கிரீட் எல்லாம் அணுக்குண்டு தொலைச்சிட்டு போய் படிச்சுது. நீ உன் வீடெல்லாம் நத்திங்கடா ஆன்னு சொல்லி உனக்கு ஒரு அடைக்கலை சொல்கிறேன், கேட்குறியா? என்னையா? இயேசுடைய சேட்டைலாம் அதை சேட்டை இங்கி அடைக்கலம் போகவே சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டை அடைக்கலம், அதுதான் அடைக்கலாம்னு சொன்னாங்க. அப்படின்னா அடைக்கலம் கொடுக்குறோம். ரெண்டாவது பாருங்க, ஆதாரம் கொடுக்குறோம். சொல்லுங்க, ஆதாரம்னா அஸ்திவாரம். இப்போ கட்டையை நான் வச்சிருக்கேன், கையை விட்டு கீழே விட்டா அவங்க கீழே விடுது. இது போல கத்தர் தான் நம்மை தாக்குறான். கத்தர் ஒரு யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். உலகத்துல கணவன் கைவிடலாம், புருஷன் கைவிடலாம், செத்தனைங்க எல்லாரும் கைவிடுவான். அவ்வளோதானே? நீ முன்னா போ, நான் பின்னால வரேன், அவ்வளோதான் சொல்லிட்டு அன்பாய் நேசித்து கல்யாணம் பண்ண கணவன் மனைவியும் கைவிடுவான். மரண நேரத்தில் கைவிடாத ஒரு கத்தர் உண்டு, அவர் தான் இயேசு. மரண நேரத்தில் கைவிடாதவர். இல்லையா? புரியுதா? சால நேரத்தில் எல்லாரும் கைவிடுவான். அன்பா நேசித்த கணவன் உனக்கு எல்லாரும் போகிற வழியே நீ போகிற, நீ போ, திரும்பி நாங்கள் வரோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆனால் கரை சேர்க்கிற கத்தர் கைவிடாது. ஆனால் நம்ம கண்ணதாசன், காரைக்குடி கண்ணதாசன் என்ன சொன்னார்? வீடு வர உறவு, வீடு வர மனைவி, காது வர பிள்ளை, கடைசி வர யாரும். நான் சொல்வேன் கடைசி வரேன்னு சொல்வேன். நீங்கள் ஏசு நீட்டி சொல்லணும். மூச்சு போனால் ஏசு விட்டு தான் போவோம், கட்டாம சொல்லணும். நன்மையா கடைசி வரை நல்ல அழகாக சொன்னீங்க. கொஞ்சம் பேர் இருந்தாலும் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். சூரங்குடி ரொம்ப சூரமாக தான் இருக்கீங்க, நல்லா உற்சாகமாக இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இல்லையா? கடைசி வரை யாரு? உலகத்தின் கடைசி வரை நான் முன்னோடு கூட பேசினாங்க. இல்லையா? அப்போ அடைக்கலம் கொடுக்குறார், ஆதாரமாக இருக்கு. மூணாவது சத்துரு நிறைஞ்சாயிட்டு கொடுக்குறார். சொல்லுங்க, நான் சின்ன பையனா 8, 9 படிக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன். அப்போ எங்கள் ஊரில் தோற்றுறான் ஒரு மந்திரவாதி வந்து சாட்சி சொன்னார். என்ன சாட்சின்னா, நான் ஒரு மந்திரவாதி, ஒரு சகோதரனுக்கு அந்த காலத்தில் நான் 9, 10 படிக்கிற காலத்தில் 25,000 கொடுத்து சூனியம் பண்ண சொன்னான். சோத்திரம் 25,000 அப்போ எவ்வளோ பெரிய பணம்னு வச்சு பார்த்துங்க. இப்போ 25 லட்சத்துக்கு மேலே ஆகும் கணக்கு பார்த்தா. அப்போ சூனியம் சொன்னதுதான். சூனியம் பண்ணவர் சூனியம் பறிக்கல. சூனியம் பறிக்கிறான், அவன் விசுவாசி. அண்ணன் தம்பிக்கு சூனியம் வைக்கிறான், பிசாசு போய் திரும்பி போயிடுச்சு. என்ன அது? நீ சொல்கிற மந்திரத்தை விட அவன் வேற ஒரு மந்திரம், பெரிய மந்திரம் சொல்கிறான். அவன் பக்கத்திலே போக முடியாது, பெரிய வெளிச்சம் மகிமை அவனை மூடி இருக்கு. திரும்ப என்ன அனுப்புனா ஒன்னெல்லாம் காலி பண்ணி விட ஜாகிரதைச்சு. கடைசியில் சோத்திரம் இன்னொரு பேரை அனுப்புனா அவனும் அதே மாதிரி, அதுவும் அதே மாதிரி சொல்லிச்சு. சோத்திரம் மூணாவது இவன் போனான். ஏய் என்னடே எப்படி இருக்க? நல்லா இருக்கானே. நீ ஏதோ மந்திரம் சொல்றியேம்மா, என்ன மந்திரம்? வேற ஒன்றும் இல்லைண்ணா, தோத்திரம் 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 தான் சொல்றேன். தோத்திரத்துக்கு பேய் ஆத்திரமா ஓடி போயிடுச்சு. கை தட்டுறேன். தோத்திரத்துக்கு ஆத்திரம். நீங்க எப்போ பாரு வாயில தோத்திரம் இருக்கும்போது உங்களை எந்த சூரிய கட்டுன்னு கூடாது. அக்கறை எழுதிக்கிட்டே இருப்பான். மலேரியா பரிசுத்த அக்கறை எழுதிட்டே வாயில எப்போதும் தோத்திரம் மலேரியா தோத்திரம் மலேரியா சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு பேரையும் கொடுக்கூடாது. தோத்திரம் மலேரியா. இன்னொரு சம்பவம் சொல்லட்டும். எக்கச்சக்க கதை சொல்லுவேன். கதையில் நடந்த சம்பவம். கடந்த நாளில் நான் இந்த பேருந்தபுரம் தோத்திரம் பேயங்குழின்னு ஒரு ஊர் இருக்கு கன்னியாகுமரியில். அங்கே மீட்டிங் போனேன். அங்கே மீட்டிங் போனால் அங்கே பாஸ்டர் 2-3 நேரம் மீட்டிங் போயிருக்கேன். இப்பவும் போட்டிருக்காரு செப்டம்பர். நல்ல பாஸ்டர் வேறு. அப்போ பாஸ்டர் நான் ஒரு கிறிஸ்தவன் தான், ஆனால் எனக்கு ஒரு சூனியம் வச்சுட்டான். 3 வீட்டில் சூனியம் வச்சு நான் சாகுபடி பண்ணிட்டான். ஆனால் நான் சாகலை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ ஒரு நாள் எனக்கு சூனியம் வச்சவன் என்னை பார்த்துட்டு, டே நீ ரொம்ப கஷ்டப்படலை, உன்னை நான் சூனியம் வச்சு 3 வீதியில் சூனியம் வச்சு உன்னை கொல்லலாம் நினச்சேன், கொல்ல முடியல. அதனால் நீ வா, மந்திரவாதிகிட்ட போய் நான் பணம் கொடுத்து அந்த சூனியத்தை கேன்சல் பண்ணிக்குவோம்னு சொல்லி கூப்பிட்றான். இவரும் போனார். யார்? இந்த மந்திரவாதிக்குள்ள அவர் கிறிஸ்தவர் தான், ரசிக்கப்படலை, ஆசாரத்தில் கிறிஸ்தவ தெரியல வந்தார். போனார். மந்திரவாதி சொன்னான். மந்திரவாதிக்கு சூனியம் வச்சு, ஏய் நான் உனக்கு இவருக்கு பணம் கொடுத்து 3 தடவை
3 ரிவ்யூவில் சூனியம் வைக்கிறதுனால இவனை கொல்ல இவனை கொல்ல முடியல. அவங்க படுற பாடு பெரிய பாடுப்பா, தயவுசெய்து அவன் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா பணம் தரேன்னா. அப்போ மந்திரவாதி சொன்னால் வச்சது தான் கேன்சல் பண்ண முடியாதுன்னா. மந்திரவாதி வச்சது தான் கேன்சல் பண்ண. அப்போ மந்திரவாதிகிட்ட இந்த ஆள் சொன்னான், வேற வழியே இல்லையா கேன்சல் பண்ணுறது, வேற வழியே இல்லையா, நான் பணம் கொடுத்து அந்த சூனியம் பண்ண வச்சேன், கேன்சல் பண்ண வேற வழியே இல்லையா. ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? இந்த அல்லேலியா சபைக்கு போ, அவ்வளோ போயிடுவான். அல்லேலியா சபைக்கு போ, அவ்வளோ போயிடுவான். அங்கே ஒரு பாஸ்டர் போராட்டத்தில் அல்லேலியா சபை நடத்துறாரு, 2 வருஷம் சபை நடத்துறாரு. அங்கே போய் ஜோம் பண்ணி ஜோம் ஆகிடுச்சு. கையில் இல்லாமல் நம்ம சபைக்கு ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கொடுத்துருக்கிற பேர் என்ன பேர்? அல்லேலியா சபை. பரலோகத்திலே அல்லேலியா தான். அல்லேலியா சபையார் இன்னைக்கு அதோ விதியா போறதில்லை. அவங்க ஆண்டவரத்தில் போய் சேரலாம். சோத்திரம் இல்லையா? அதனால பெரிய ஆச்சரியம் பார்த்துங்க, பெரிய ஆச்சரியம். விடுதலை ஆனது தெரியாது, அவரே ரசிக்கப்பட்டு நான் பார்த்து இப்போ அந்த ஏரியா தலைவரே அவர் தான். பிரதேச சபையில் பெரிய தலைவரே அவர் தான். நான் 3 தடவை ஒரு மீட்டிங் போயிருக்கேன். காலங்களியங்கள் ஆசிரியக்கூடாது, காணாம பிரயாணம், பவுல் ஜானி, ஆபராம் பிரயாணம் 5 தடவை, 5-6 தடவை. இப்போ மறுபடியும் கூப்பிட்டுருக்காரு. வருஷம் நானும் மாஸ்டர் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் ஸ்டடிகள். ஆனால் கூப்பிடாரு, நானும் போயிட்டு வருவேன். இப்போ செப்டம்பர் போகிறேன். இல்லையா? சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, மந்திரவாதியுடைய மந்திர சக்திகளையும் சத்துருமையும் ஜெயத்தை தருவது ஆண்டவர் இயேசு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? கேரளாவில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வருதேன் மந்திரவாதி படிக்க போனான், சூரியன் படிக்க போனான், எல்லாம் படித்து முடிச்சான். அப்போ அந்த மந்திரவாதி செய்கிற அநியாயங்களை பார்த்தான். குரு மந்திரவாதி இந்த மாதிரி நீ 25,000, 50,000, 1 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம் வாங்கிட்டு ஜனங்களை பிள்ளையே பெறாதபடி தடை பண்ற, படிக்க விடாதபடி தடை பண்ற, வைத்தியம் பண்ற, கடையில வியாபாரம் ஆகாதபடி தடை பண்ற, பல கேடுகளை நீ விசுவாசம் வச்சு செய்துட்டு இருக்க. அதெல்லாம் நீ செய்யறது நல்லதில்லை. ஆமா, எல்லா பேய்களையும் ஏறி விட்டு நீண்ட அட்டகாசம் அநியாயம் செய்திய ஏசுனா அவரை ஏன் ஏறி விட முடியலன்னு கேட்டான். யாரு? குரு மந்திரவாதி கிட்ட சிசியம் கேட்டான். தமிழ்நாட்டில இருந்து போறேன். அப்போ குரு மந்திரவாதி சொன்னா, ஏசுனாரு எல்லா நாமத்துக்கும் மேலானவர், அவரை ஏறி விட முடியாது, நம்ம தான் அவர் சொல்ல கேட்கணும், அவர் எல்லாருக்கும் மேலான தெய்வம்னு சொன்னார். அப்படியா? அந்த தெய்வத்துக்கிட்ட நான் போறேன், ஜோலியமாரி தான் வந்துட்டான். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான். யாரு? சிசியம் வந்துட்டான். வந்த உடனே ஊரெல்லாம் சொல்லி போவானேன்னு சொல்லி இவனுக்கு தேவையை ஏறி விட்டான். அதனால வந்தது ஏறி விட்டுட்டாங்க பாவையன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அவன் ரசிக்கப்படலை, ஞானசாடுகளை சப்ஸ்கிரைபர்ல சபைக்கு பேரும் தெய்வத்தே தெரியாது, அல்லேலியான்னு தெரியாது. இயேசுவே எல்லா தெய்வத்தோடு நீ மேலானவராமே குரு மந்திரவாதி சொன்னான். அதனால நான் உன்னை நேசிக்கிறேன், நீர் என்னை காப்பாத்தினா, சாத்தான் கையிலிருந்து என்னை காப்பாத்தினா, நான் உனக்காக ஜீவிக்க ஐயா, எனக்கு உதவி செய்யணும். ஒரு மகிமை வந்து அவனை மூடிச்சு. மகிமை வந்து அவனை நடந்த சம்பவம் மகிமை வந்து மூடிச்சு. மூடின உடனே நேரம் பேரி ஓடி போயிடுச்சு. ஓடி போய் அவன்கிட்ட சொல்லிச்சு, அவன்கிட்ட போக முடியாது, அவன் மகிமை மூடிட்டு வெளிச்சம் போக முடியாது. ஆனால் இவன் குரு மந்திரவாதி என்ன நாய ஒன்னு அவனை குரல் எடுத்து மாலையா போட்டு வானா, நீ சும்மா வந்திருக்க நாய. நான் என்ன துப்புனானா? நீ துப்புற, நீ மறுபடியும் என்ன இருக்கணும், ஓம் குரலாம் எடுக்க வேண்டிய வரும். கவனம் ஜாஸ்தி. நான் நீ சொல்றதெல்லாம் நாங்கள் செய்யறோம்னு நினைச்சிட்டு பின்னிக்குள்ள பார்த்துக்குவாங்க. அதோடனே தோத்துறான். இல்லையா? தேவட பிள்ளைகளே, எல்லா நாமத்துக்கும் மேலானது தோத்துறான் இயேசு கிறிஸ்து தான். நீங்க சரியான தேவனை பிடிச்சிருக்கீங்க, அவர் மேலானவர். எந்த சூனிய கட்டும் உங்களை கூடாது. நீங்க வாயில மாத்திர இயேசு ரத்தம் ஜெயம் சோதரன், இயேசு ரத்தம் ஜெயம் சோதரன் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க சரீரத்தை சுற்றி அக்கறை எரிஞ்சிட்டு இருக்கும். சாப்பிட்டா ஓடியே வேணும். இவங்கிட்ட போக முடியாது, பக்கத்திலே போக முடியாதுன்னு என்ன ஓடியே வேணும். உண்மையிலே நீங்க இந்த சாத்தாம்பூர் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசி சரீரத்திலிருந்து கால் வர, கால் இருந்து தரை வர அப்படியே அக்னிகள் அப்படியே வெளிச்சம் வீசிட்டே இருக்கான். தலையில கிரவுண்ட் மாதிரி ஒரு கிரேனா இருக்கான், உள்ளத்துல ஒரு வெளிச்சம் இருக்கான், தீபம். இது சாத்தான் சபையார் பார்த்து எழுதியிருக்காங்க. இது கண்டிப்பா நீங்க படிக்கணும். இல்லையா? பிற்பனைக்கா சொல்ல தோத்துறேன். எத்தனையோ செலவு பண்றீங்க, கொஞ்சம் செலவு பண்ணி கொண்டு வந்த புத்தகம்லாம் காலி ஆகிடும். இல்லையா?
ஆமாம், கண்டிப்பாக ஆளுக்கு 5 10 தான், கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கோம். பாசையாட்ட கேட்டேன், அவங்க அதிகம் கொண்டு வர சொன்னாங்க. நான் கொஞ்சம் தான் கொண்டு வந்தேன். ஏன்னா சோத்ரா பாருங்க, மறுபடியும் பார்க்கலாம். சோத்ரம் தேவைப்பட ரொம்ப ஜாஸ்தி வேணும்னா போஸ்டில் போட சொன்னாலும் போட்டு விட்டுருவான். சோத்ரம் இல்லையா? சாமாண்டவர் கூட இல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், எல்லா நாமத்துக்கும் சத்ரு மேலே ஜெயத்தை கொடுக்குறான் அனாதிதேவன். சரி, இப்போ நம்ம அனாதிதேவனுடைய கிரியை என்னன்னு படிச்சிட்டோம். அப்போ இப்போ அனாதிதேவன் எங்கே இருக்கிறான்னு படிக்க போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்? அனாதிதேவன் எங்கே இருக்கிறான்னு படிக்க போகிறோம். நம்ம ஐயா இந்த இந்த மேஜையை கொஞ்சம் இந்த பக்கம் தூக்குறீங்களா? ஐயாமா 2 பேர் வாங்களேன். தங்கங்களே ஓடி வாங்க, ராஜாக்களே இந்த மேஜை இந்த பக்கம் தூக்குங்க. சோத்திரம் இந்த பக்கம் தூக்குறாங்க. இல்லையா தூக்க முடியலையோ? வெயிட்டான புக்கெல்லாம் இருக்கலாம். சரி இருக்கட்டும், கீழே போயிடாதீங்க. ஹலோ, சரி. இப்போ 2 பேர் இல்லைங்க தம்பி வாருங்க, அந்த பக்கம் நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். சரி, மேலே பிடிங்க, தூக்கி பிடிங்க. இந்த சாப்பை தூக்கி பிடிங்க, இந்த சாப்பை தூக்கி பிடிங்க. அந்த பக்கம் போங்க தம்பி, இந்த பக்கம் வாங்க. சோத்திரம் நல்லா தூக்கி பிடிங்க. சோத்திரம். அந்த சேர் அங்கே எடுத்து போடுமா? இது இடைஞ்சலாக இருந்துட்டு இருக்கு. ராஜாத்தி, இந்த சேர் அங்கே எடுத்து போடும். சோத்திரம், அதே எடுத்து போடும். சரி, நல்லா தூக்கி பிடிக்க பண்ணலாம். சோத்திரம் இல்லையா? சோத்திரம். சரி, இப்போ பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் அழகாக சொல்லணும். உச்சாம தேவன் எங்கே இருக்காருன்னு சொல்லுவேன். அப்புறம் மணி 7ஆவது தேவன் எங்கே இருக்காரு சொல்லுவேன். அப்புறம் தேவன் கொடுக்குற மகிமை ஆசீர்வாதத்துக்கு 2 பாயிண்ட்ஸ் தான் சொல்லி முடிச்சு உங்களை அனுப்பிடுவேன். பார்த்தீங்களா? இப்போ நான் சொல்வேன், நீ உற்சாகமாக சொல்லணும். தேவன் எங்கே இருக்கா? வாராதி வாரங்களுக்கு மேலே சொல்லுங்க. ஐயோ, நீங்க சரியா சொல்லியே. நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லாம் படிச்சிருக்கேன். எல்கேஜி யூகேஜில இப்போ லக்கேஜி ஒரு பையன் எப்படி போனான், பின்னால் 15 கிலோ கிடக்கு கிடையாது. வழிவிடுங்க பஸ்ஸில். நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒரு ஸ்லேட்டும் ஒரு பாடப்புத்தகம் தான். பாடப்புத்தகத்தில் அந்த பக்கம் 5 பக்கம் இருக்காது, இந்த பக்கம் 5 பக்கம் இருக்காது. ஸ்லேட்டில் மூளையில் உடைஞ்சிருக்கும், மூக்குள்ளேயே தேன்படியும், சட்டையில் டீ பிடிக்காது, வளைஞ்ச மெஞ்சி கட்டான்னு உட்காந்துருப்போம். இப்படி ஒரு காலத்தில் படித்தோம் பாருங்க. அப்போ மாத்தியாரோட சட்டாம்பளை சொல்லிக் கொடுப்பான். சொல்லிக் கொடுறா, ஆனால் நான் சொல்லிக் கொடுங்க. அவரு மேஜையும் படுத்துறது தூங்குவார். அப்போ அவன் சொல்லிக் கொடுப்பான். சொல்லலை பார்த்தேன்னு சொல்லிட்டு அட்டி நொறுக்குவேன். இப்போ நானும் சட்டாம்பளை ஆண்டவர் விழிச்சிருக்கிறார், நீ உற்சாகமாக சொல்லணும், சவுண்டாக சொல்லணும். ரோட்டில் போகிறவங்களாம் இது என்னடா ராம்பள்ளிக்கூடமா முதியோர் கல்வியா? என்னங்க 7 நாள் ராம்பள்ளிக்கூடம் முதியோர் கல்வி. நல்ல உற்சாகம் சொல்லிக்கலாம். சவுண்டு பத்தாது, ஸ்கூல் தானே, நல்ல உற்சாகம் சொல்லும். குடியரசுக்கு மேலே சீனாவிலே சிங்காசனத்திலே நம்முடைய தேவன் இருக்கிறார். இப்படி அசைச்சோம், நம்முடைய தேவன் இருக்கிறார். ஏமா கையை புளியங்கா படிக்க போச்சா, மசாலா அடிக்க போச்சா? நான் சொல்லுகிறேன், கொசுக்கு கொட்டிக்கு வர தோத்திரம். நல்ல கருத்தியான கையை செய்ய வேண்டாம். நல்லா தூக்கி முடியா தோத்திரம். நல்லா வந்து மாட்டிக்கிட்டோமே நினைக்கிறீங்களோ ஐயா மாதிரி. சரி, வானங்களுக்கு மேலே ராஜ்யத்துக்கு மேலே சிங்காசனத்திலே நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆளாக சொன்னீங்க, சிலதான் கம்பீரமா சொன்னீங்க. நம்முடைய தேவன் இருக்கிறா இல்லையா? அப்புறம் நீங்களே தான் சொல்லணும். இப்ப நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அங்க போய் சேர்ந்துருங்க. கரெக்டா சொன்னீங்களே. இப்ப பாருங்க, வாராதி வாரம் எபேசியர் 4:10, எபிரேயர் 4:14 வாசங்க. எல்லா வானங்களுக்கும் மேலாக இருக்கு, வானங்களின் வழியாய் பரலோகத்தில் சென்ற தேவகுமார். இப்ப நான் எப்படி வந்தேன்? தூத்துக்குடி வழியாக. இடையில என்ன ஒரு அப்படியே வந்தேன். படி இருக்குல்ல வழி, நம்ம வானாதி வானம் வழியா பரலோராட்சிக்கு வரும். இப்போ வானாதி வானம் பரலோராட்சிக்கு வழி.
இது பரலோகத்துக்கு அஸ்திபாரம். இந்த வானாதிமானத்தை பற்றி எக்கச்சக்கம் சொல்லலாம். இந்த புத்தகத்தில் நாங்கள் பல பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், வாசிக்கலாம். வானாதிமானம் எப்படிப்பட்டது, அது கண்ணாடி மண்டலம் போல இருக்கு. அங்கிருந்து மேலே கீழே வெளிச்சம் வருது பாருங்க. வழி இருக்கு, வானங்கள் வழியாக நம்ம வழி இருக்கு, மேலே இருந்து வெளிச்சம் வருது. நம்ம மேகத்தில் லிஃப்டில் அப்படியே போகிற மாதிரி போவோம், போய் அங்கே போய் சேர்ந்துருவோம். பரலோராஜ்யம் இருக்கு. பரலோராஜ்யம் வந்து அளவிட முடியாத ராஜ்யம், அதுக்கு அளவே கிடையாது. பாருங்க, பைபிள்ல சொல்லலை. அதுக்கு தலைநகரத்துக்கு அளவு சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா பாருங்க, நம்முடைய இந்தியாவோட டபுள் மடங்கு பெருசு எது, புதிய சிலைன் சிட்டி மட்டும். அது புதிய சிலைன் மட்டுமே நம்ம இந்தியாவோட 2 மடங்கு பெருசு இல்லையா? ஆமாம், நம்ம இந்தியா இப்படி கிடக்கு, இன்னொரு இந்தியா மட்டும் சுதரமாக வந்துடுதுல. அதே மாதிரி அதெல்லாம் பட்டணங்கள் ஊர்கள் எல்லாம் இருக்கு. ஆமாம், அதுக்குள்ளே இருக்க ஒரு சியோன் தான் அரண்மனை, தேவனுடைய அரண்மனை. நம்ம இந்தியாவின் தலைநகர் என்ன, டெல்லி. அதில் நம்ம பிரதமர் அவர்கள் இருக்கிற மாதிரி பரலோக தேவன் எங்க இருக்கிறாரு, சியோன்ல சிங்காசனத்தில் இருக்கிறார் இல்லையா? நான் ஒரு நாளைக்கு ஸ்தோத்திரம், நான் எஸ்எஸ்எல்சி இருக்குல்ல, எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு ஊழியத்துக்கு வந்தேன். ஆண்டவர் வந்து அழைச்சேன்னா ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு ஒரு ஆன்லைன் ப்ரேயரில் இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டது. முழு இரவு ஜெபத்தில் வானாதிமானங்களுக்கு மேலே, பரலோக ராஜ்யத்துக்கு மேலே, புதிய சிலைக்கு மேலே, சீயோனிலே, தேவ சிங்காசனத்திலே நான் வீற்றிருக்கிறேன். ஜனங்கள் படம் வந்து சொல்லுன்னு காதல சத்தங்கள். எனக்கு தெரியாதே ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்சபடி இந்த படத்தை வரைஞ்சி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். நான் எழுத வச்ச ஒரு ஆண்டவர் தான். பெரிய ஆட்கள் பெரிய பண்டிகைகள்லாம் படிச்சுட்டு இந்த பாஸ்ட் எழுதல தேவனே எழுதியிருக்கிறார். எங்கே இருக்கிறேன் அனாதி காலத்தை பற்றி யாருமே வேறு முழுதும் பார்த்தீங்கன்னா யாருமே எழுதலை. தூர காலத்துக்கு பிறகு தான் டீச் பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் எனக்கு அனாதி காலத்து தேவன் இருக்கிற காலத்தை வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அதை நான் ஒரு புக்காக போட்டிருக்கேன் இல்லையா? அதை இங்கிலீஷ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணி ஜனங்களுக்கு அறிவிக்கிறேன். பார்த்தீங்களா, எதுக்கு சொன்னோம், அந்த தேவன் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். அருமையாகவே சிலர் கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்க, புல்லட்ல போ, ராக்கெட் போ. ராக்கெட்டும் புல்லட்டும் போகாது, பசுதா இதுட்டா போகலாம். கை தட்டலாம்ல, பசுதா போகலாம். அதே நமக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 1 மணி நேரம் பாருங்க, பரலோக காட்சி என்ன பிரசங்கம், 1 மணி நேரம் பசுதாய் கூட்டம், 1/2 மணி நேரம் பசுதாய் பெற்றுக் கொடுறது எப்படின்னு 1/2 மணி நேரம் பசுதாய். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் தரணும். நீங்க எந்த மணி நேரம் தெரியாது. நீங்க சாட்சி, சங்கீதம், விளக்கம் எல்லாம் ஒர்ஷிப் எல்லாம் குறைச்சுங்க. ஆமாம், வந்த நாட்களும் போய் அநேக பசுதான விஷயத்தை பெற்றுக் கொடுப்பான் இல்லையா? எல்லாம் ஆவியிலான சத்தனை, ஆவியிலான பாவி, ஆவியில விஷயங்கள். அந்த ஆவியினால்தான் நம்ம அப்படியே தேசியம் போய் தேவனை மையப்படுத்த முடியும் இல்லையா? இப்போ தேவன் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டேன்னா சரி, இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துல 9:15 குடிப்போம். 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷத்துல தூக்கி அந்த பக்கம் போடுங்க ஐயா. இந்த சாட்டை தூக்கி அந்த பக்கம் போடுங்க. இந்த கம்பை வச்சு ஆவிடையை தூக்கி அந்த பக்கம் போடுங்க. இல்லையா? வேணா நேற்று தரேன் இல்லையா? நாளைக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு வாங்க இல்லையா? தூக்கி போடுவியா? ரைட், சோத்திரம். ஆமாம், ரைட் இருக்கா? இப்போ எங்க தேவன் ஒத்துக்குவீங்க, தேவன் தர்ற மகிமை ஆசீர்வாதம். சொல்லுங்க, தேவன் தர்ற மகிமை ஆசீர்வாதம் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் இல்லையா? தேவன் தர்ற மகிமை ஆசீர்வாதம் இல்லையா? நீ தான் எல்லாத்துலேயும் சின்னமே இல்லையா? ஸ்தோத்திரம். பேர்மையா? ஸ்தோத்திரம். அதை செஞ்சவங்க அது பீகாரில் தான் இருக்காருன்னு பார்த்தா இங்கே ஒரு இருக்காரு. சரி, நல்லதான். சரி, இப்போ பாருங்க இல்லையா? கவனிச்சிங்களா? இப்போ கவனிச்சிங்க, கர்த்தர் தர 7 மகிமை 7 ஆசீர்வாதம். 7 மகிமை 7 ஆசீர்வாதம். முதலாவது என்ன கொடுக்குறார் பாருங்க, தரிசிக்க மகிமையை கொடுக்குறார். சொல்லுங்க, தரிசிக்கும். யாரெல்லாம் முகமுகமா தேவனை தரிசிக்கணும்னு விரும்புறீங்க இல்லையா? இப்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தா இப்போது மகிமையில் அவரோடு பார்த்து போதும். மகிமா இயேசு தரிசிக்கிறேன். எப்போ ராஷ்டிரிய இங்க உட்காந்துருக்காரு பாருங்க. எங்க பிதாவான தேவன் குமாரனான இயேசு அவருடைய வீட்டில இருந்து பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடியுமா முடியாதா? இங்க இருந்து சூரியனையும் சந்திரனையும் பார்க்கறோம்ல, அதே மாதிரி சீயோன்ல, புதிய சிலையில இருந்து சீயோன்ல உங்களுக்கு
தேவாதி தேவனை சீயோனில் உள்ள தேவனை தரிசிக்கலாம். இல்லையா? பக்கத்தில் போனால் முகமுகமாக தரிசிக்கலாம். பார்த்தீங்களா? தரிசிக்க மகிமை. அந்நிய கண்களால் என் சொந்த கண்ணே அவரை அடுத்தது என்ன? ஆராதிக்க மகிமை. சொல்லுங்க. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே இயேசுவே. நீங்க இந்த கூட்டத்தில் ஒரு ஆளா நிற்கணும். அதுதான் இந்த கூட்டம். கை தூக்கணும். இந்த கூட்டத்தில் சீயோனில் புதிய சிலைகளுக்கு சீயோனுக்கு போய் தேவாதி தேவனுக்கு முன்பாக பிதாவான தேவனுக்கு முன்பாக குமாரனா இயேசுக்கு முன்பாக பசுத்தாவினுடைய பழிக்கு நதி பாய்கிறதுக்கு முன்பாக நீங்க தேவனை ஆராதிக்க போறீங்க. ஆவியிலே உண்மைங்க. ஆவியிலே உண்மை ஆராதிப்பேன். சரி, வீட்டில் போய் பாருங்க. பார்த்தீங்களா? ஆராதிக்க மையம். அடுத்தது என்ன? புறமாடு மையம். சொல்லுங்க. புறமாடுனா பேசிக்கிட்டே இருக்கிறது. சொல்லுங்க. ஜெயங்கொள்ளும் எவனோ அவனே என்னோடு கூட சிங்காசனத்தில் அமர செய்வேன், அவனோட பேசுவேன். பாருங்க, இந்த டபுள் சீட் சிங்காசனம் இருக்கு. இங்கே அகஸ்டின் உட்கார்ந்துருக்காரு. அவருடைய அகஸ்டின் உட்கார்ந்துருக்காரு. ஜீசஸ் இடது பக்கம், அகஸ்டின் வலது பக்கம். உட்கார்ந்தியா இயேசுவோட? எவ்வளோ சந்தோஷம், ரொம்ப பிரகாசமாக இருக்கு. படத்தை தூக்கி பிடிக்க வந்தவருக்கு எவ்வளோ பெரிய வாக்கியம் பார்த்தீங்கன்னா. இல்லையா? பார்த்தீங்களா? ஆண்டோட உறவாடும். இங்கே முழங்காலில் நின்று உறவாடுவோம், அங்கே சமமாய் உட்கார்ந்து உறவாடுவோம், பேசுவோம். கை தட்டலாம்ல? கை தட்டலாம்ல? வேகமாக சொல்லிப்பார். அடுத்தது போஜனம் பண்ணும் மகிமை. சொல்லுங்க. என்னது? பேசுனா மலேசியாவுக்கு போனேன்னா ஒரு பாஸ்டர் என்னோட சொன்னார், பாஸ்டர் உங்களோட ஐக்கியமாகும், உங்களோட ஐக்கியமாகும். எனக்கும் உனக்கு என்ன சண்டை? அப்படின்னு ஐக்கியமாகணும்னு சொல்லிடுறீரே கேட்டேன். அவர் பாஸ்டர் நம்ம ரெண்டையும் சாப்பிடணும் பாஸ்டர்னார். அப்போதான் எனக்கு ஐக்கியம் ஆகணும்னா என்னன்னு தெரிஞ்சுது. இப்போ இயேசுவோட சாப்பிட்றாரு. அகஸ்டின் எந்த பக்கத்தில் இருக்காரு? இங்கே ஜீசஸ் இங்கே இருக்காரு. அகஸ்டினுக்கு பழத்தை எடுத்து வாயில் கொடுக்குறாரு. இதை டேஸ்ட் பண்ணா அகஸ்டின் எவ்வளோ நல்லா இருக்கு. ஐயா, இந்தியாவிலே இந்த பழத்தை சாப்பிட்டதே இல்லையா, அவ்வளோ டேஸ்டாக இருக்கு ஏசப்பா. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஆண்டவர் செய்வார். ஒரே நேரத்தில் எல்லாருடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் ஒரே நேரத்தில் எல்லாரோட உட்கார்ந்து அவர் சாப்பிடவும் செய்வார். இப்போ அமெரிக்காவில் உள்ள ஆளுடைய ஜெபத்தை கேட்பாரா? ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, இந்தியா, யாரும் ஜெபத்தை கேட்பார். அவர் எங்கும் நிறைந்தவர். இயேசுன்னா அவரை பற்றி என்ன அழகாக சொல்லலாம் தெரியுமா? போஜனம் பண்ணுமா இல்லை இயேசுவோட. இப்போ இவர் இருக்காரு அகஸ்டின். இவரே ட்ரம்ப், அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் இவரை கூப்பிடுறாரு விருது சாப்பிடாரு. அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களும் அகஸ்டின் சகோதரர்களும் 2 மணி நேரம் கோழி பிரியாணி சாப்பிட்டாரு. சாப்பிட்டாரு. உலகம் முழுவதும் இதுக்கு மட்டும் சிரிக்கல. இயேசுவோடு போஜனம் பண்ணணும், பல்லு ஒன்றும் காணும். என்னாச்சு? விளங்கலையா உங்களுக்கு? இயேசுவோடு போஜனம் பண்ணுறதால மேன்மையானது. கை தட்டி ஆரவாரிடாங்களா? யாரும் நிரந்தரம் இல்லை, இயேசுதான் நிரந்தரம். அவரோடு கூட நான் போஜனம் பண்ணுவோம். அடுத்தது உலாவும் மகிமை. சொல்லுங்க. அகஸ்டினும் நானும் உலாவுறோம் இல்லையா? ஆமா, தோத்துறோம். இப்ப என் கூட நடக்க சந்தோஷம் அடைய அவன் சந்தோஷம் சொல்றான். நல்ல நிலைக்கு நான் ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு பையன் தண்டி விட்டான், அவனை கூட்டிட்டு வழி நடந்தேன். என்னோட நடக்கிற சந்தோஷமா இல்லைன்ட்டான். கேமடான்னா நீதான் விட்டு உங்க ஊர் போய்வீங்க, பேச கேட்க மாட்டான்தான். அவன் எனக்கே எப்படி செடி கொடுத்தான். என்ன அன்னைக்கு சாயங்காலம் அவன் வீட்டில் தான் சாப்பாடு. அவன் அம்மா சொல்றா, பார்த்தீங்களா பாஸ்டர் அம்மாவனே? ஆமாம், அவன் இருக்க தண்ணியில் நமக்கு சொல்லி தருவான் பாருங்க. எப்படியே இருக்காத இயேசுவோட எத்தனை பேர் நடக்க போறீங்க? சொல்லுங்க. நடப்பேன் இயேசுவுடன், நடப்பேன் காலம். ஏங்க, பையன் கூட கொஞ்ச நாள் தான் கை பிடிச்சி நடக்க முடியும். பேரன் கூட கொஞ்ச நாள் தான் கை பிடிச்சி நடக்கும். மனைவி கூட கொஞ்ச நாள் தான் கை பிடிச்சி நடக்க முடியும். இல்லையா? மனைவி அப்புறம் கிளவி ஆயிடுவான். அப்புறம் கிளவி என்ன கை பிடிச்சி நடப்பானா? குழந்தைய பையன் பேர பையன் வளர்ந்துருவான். விடுதாதா நான் நடக்கிறேன்ப்பா. எல்லாரும் கைவிட மாட்டான். எல்லாரும் கைவிடுவாங்க. இயேசு மாத்திரம் கைவிட மாட்டாங்க. கைப்பிடிச்சு இயேசுவோட. எத்தனை பேர் இயேசுவோட கைப்பிடிச்சு நடக்க போறீங்க? சொல்லுங்க. ஜீசஸும் யாரு? அகஸ்டீனும் கேட்குற அகஸ்டீன் பெரிய ஆளாக இருப்பாரு. ஜீசஸ் இந்த வீடு எனக்கா? அவனுக்கு தான் டபுள் ஸ்டோரி, உனக்காக இந்த வீட்டை கட்டியிருக்கேன். அப்படியா ஜீசஸ் சொல்லி, உங்களுக்காக தனி வீடு இருக்குங்க,
சொல்லிட்டேன். சரி, அடுத்தது உலாவும் மகிமை சொல்லிட்டேன். பாருங்க, வெளிப்படுத்த 3 நாள்ல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? தங்கள் வஸ்திரங்களை அழுக்காக்காத சில பேர் சருதை சபையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவாங்களா அப்படின்னா பெண் வஸ்திரம் தரித்து என்னோட நடப்பாங்க. அல்லேலூயா. பெண் வஸ்திரம் தரித்து யாரோட நடப்பீங்க? இயேசுவோடு நடப்பீங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 3:8 இயேசுவோடு நடந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தோட்டத்துக்குள்ள ஒழிச்சுக்கிட்டான். அதனால பாவம் இருந்தால் இயேசுவோடு நடக்க முடியாது. சரி, அடுத்தது உல்லாச மகிமை. சொல்லுங்க, என்ன மகிமை? பிள்ளைகள் விளையாடக்கூடாது, கவனிக்கணும். ஸ்கூலில் விளையாடுற மாதிரி இங்கே விளையாடக்கூடாது. விளையாடுனா மண்டை அடி விழும். சத்தம் கொள்ளாத ஆடு கொழுக்கட்டை, திருநெல்வேலி கொழுக்கட்டை பட்டாவது விழும். பார்த்துக்கலாம் இல்லையா? கவனிங்க. அப்போ உல்லாச மகிமை. உல்லாச மகிமைன்னா, நான் 2 தடவை இஸ்ரேல் நாட்டுக்கு போனேன். 2008 ஒருக்கா போனேன். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் போனேன். அப்போ யுத்தம் நடந்துட்டு இருந்தது. அப்போ எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் வாங்கன்னு சொன்னாங்க. போனோம். பாருங்க, கர்மேல் பருவத்தில் நின்னோம். கர்மேல் பருவத்தில் நின்னோம். அப்போ ஒரு ஃப்ளைட் போச்சு காஜாவுக்கு. தலைவன் காலி ராத்திரி முழுவதும் காட்டினாங்க. இல்லையா? அப்படி இஸ்ரேல் நாட்டுக்கு 2 தடவை போனேன். பிறகு சொல்கிறேன், நாங்கள் 2008 ஒரு நாள் போனோமா. அப்போ போகும்போது ஒரு பாட்டி அம்மா எங்களோட வந்திருந்தாங்க, வயசான பாட்டி. அப்போ 85,000 தான். இப்போ போகிறது 2 லட்சம். 2 லட்சத்தில் நான் 1 பைசா கூட எனக்கு நான் செலவழிக்கிறேன். பாஸ்டர் தான் என்னை கூட்டிகிட்டு போன பாஸ்டர் நான் செலவழிச்சுக்கிறேன். எங்கள் சபைக்கு 35 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஊழியத்தினால இங்கே நாங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். உங்களுக்கு நான் செய்யணும்னு சொல்லிட்டு 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சு என்னை கூட்டிகிட்டு போனார். இல்லையா? ஆமாம், நீங்களும் போகலாம். நீங்கள் சரி போகலாம். 2 பவுன் கொடுத்தா போதும். என்ன முடிக்கிறீங்க? 2 பவுன் தான். என்ன அதுதான் ஃப்ளைட்டில் பார்க்கலாம். ஃப்ரீயாக போனோம்னா சொல்லுங்க. ஃப்ரீயாக போனோம் பாஸ்டர் சொல்கிற வழியில சொல்லுங்க. ஃப்ரீயாக ஒரு வழி இருக்கு. ஃப்ரீயாக போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. வரும்ல, எக்கால சத்தம் வரும்ல, நேர பரலோகத்துக்கு போயிருக்கேன். பரலோகத்தில் போய் 7 வருஷம் பரலோகத்தில் சந்தோஷமா இருந்துட்டு டைரக்டா ஒளிமலையில வந்து இறங்கி நேரத்தை இசை. பாஸ்போர்ட் வேண்டாம், விசா வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம், டைரக்ட் இறங்கிடலாம். எத்தனை பேர் ஃப்ரீயா போகணும்னு நினைக்கிறேன்? அலையிலே சொல்லுங்க. வருகையில போனோம்னா அதுதான் வெள்ளிக்கிழமை வருகையை பற்றிலாம் சொல்லுவோம். எல்லா நாளும் வாங்க. உங்களுக்கு கொடுத்து வச்ச பாக்கியங்க எல்லாருக்கும். தேதி என்னை கூட ஒரு நாள் தேதி கட்டேன். ஒவ்வொரு நாள் தேதி கட்ட தேதி இல்லை. 1 வருஷம் காத்திருந்தேன் தரேன். இல்லையா? 1 வருஷமும் இடையில கேன்சல் ஆனால் தரேன். இல்லையா? ஆமாம், தேவட பிள்ளைகளே. இப்போ எங்களோட ஒரு பாட்டியமாக வந்தாங்கன்றதுனால அப்போ கொரோனா வந்து முடிஞ்சு தீர்ந்த நேரம்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. ஒரு பாட்டியமாக அவங்க கூடு வந்து குட்டு 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 போனாங்க. குட்டு குட்டுன்னு போடும்போது நான் சொன்னேன், ஏதோ பாட்டியமா ரொம்ப ஸ்பீடா இருக்கு. எப்ப தயவு கொடுத்துருக்கலையா? எல்லாரும் பார்க்கணும்லையா? பாட்டியமா அழகா 2டைம் வித்துட்டு மூக்குத்தி எல்லாம் வித்துட்டு ஒரு போக்கு ஃப்ளைட்ல போய் பார்த்துட்டு வந்துடுவோம். யாரெல்லாம் வரீங்க? நீங்க ஒரு 10-40 பேர் வந்தீங்கன்னா உங்க பாஸ்போர்ட் ஆகும் ஃப்ரீ. போலாமா? போயிடலாம். அறிவியா சொல்லுங்க. பிள்ளைகள் தான் அறிவியா சொல்லுது. பெருசுக முடிக்குது. இல்லையா? ஆமா. உல்லாச மகிமை. இந்த மகிமை மாறி மாறி வரும். அதுதான் நித்திய மகிமை. இந்த 6 மகிமை மாறி மாறி வரும். முதல்ல மகிமை சொல்லுங்க. இரண்டாவது ஆராய்ச்சி மகிமை. மூணாவது உலகாடு மகிமை. 4வது போதனை மகிமை. 5வது உலாவ மகிமை. 6வது உல்லாசம். 7வது சதா காலம் போராடிக்காது. பரலோகத்தை 4 மணி நேரம் உங்களுக்கு பிரசவம் பண்றேன். போராடிக்கல ஆவன் கேட்டுருக்கீங்க. பரலோகம் போராடிக்காது. சரி, அடுத்து வீடு கொடுக்குறாரு. இந்த 7 காரியம் சொல்லி முடிச்சிடறேன். வீடு என்னங்க? வீடு. நீங்க வாடகை வீட்டில் இருக்கலாம். எல்லா வீடும் பழசா போயிடும். என்னதான் வீடு கட்டினாலும் திருப்தி இருக்காது. அம்பானி அதானி வீடு கட்டியிருக்காங்க. மேலே ஃப்ளைட் நிற்குமா, ஹெலிகாப்டர் நிற்குமா அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா சோத்திரம் உலகத்துல எல்லா வீடும் அழிஞ்சு போகக்கூடியது. ஆனா தேவன் கொடுக்குற வீடு கைவேல இல்லாத வீடு. உங்களுக்கு தனியா ஒரு வீடு. சோத்திரம் இல்லையா? ஒருவர் சொன்னாரு, வீட்டை மாட்டேன், நான் வீட்டில் எப்போது இல்லை, பரலோகத்தில் 2 பேரும் ஒரே வீடு வாங்கிக்கிறோம்.
அந்த அம்மா சொன்னாங்களா, இங்கே நீங்க இல்லை, பரலோகத்தில் நீங்க வேண்டாம் வேண்டாம், பரலோகத்தில் நீங்க வேண்டாம் வேண்டாம். பாருங்க, தனி வீடு. சொல்லுங்க, தனி வீடு. பாருங்க, சிங்காசனம் கொடுங்க. அதுல நம்ம ஊர்ல பிளாஸ்டிக் சேர் தான் இருக்கு. மதுரையில ஒரு அம்மா சேர்ல வந்து உட்கார்ந்தாங்க. சடக்குன்னு உட்கார்ந்தா படக்குன்னு உடஞ்சி பொத்துன்னு விழுந்தாங்க அந்த அம்மா. அதனால சேரில் வெயிலில் போட்டிங்கன்னா சீக்கிரம் உடைஞ்சிடும், தண்ணியில் போட்டிங்கன்னா உடையாது. பார்த்தீங்களா? அதனால சிங்காசனம் பயிர் கற்களா ரத்தின கற்களா செய்த சிங்காசனம் கொடுக்குறாங்க. அடுத்தது என்ன கொடுக்குறாரு? கிரீடம். சொல்லுங்க. என் மகன் அகஸ்டீனே, இங்கே வாரம் தம்பி அங்கிருந்து வரணும், வந்து முழங்கால் போடணும். என் மகன் அகஸ்டீனே வந்து முழங்கால் போடியா, நான் இந்த புக்கை தலையில கை வைப்பேன், நீங்க கை தட்டி பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட். இப்படி உங்க பேரை சொல்லி ஆண்டவர் அழைச்சு உங்களுக்கு என்ன செய்வாரு? கிரீடம் தருவார். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் சாதாரண ஜனகம் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ வஸ்திரம் கொடுக்குறாரு, கிரீடம் கொடுக்குறாரு. அடுத்தது என்ன? வஸ்திரம். துவைக்க வேண்டாம், நீளம் கொடுக்க வேண்டாம், அயன் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக் சேஞ்ச். என்னங்க? இயேசுவோட நடக்கும்போது வெள்ளை வஸ்திரம், சியோனில் போகும்போது பொன் சரியே, சாப்பிட பார்த்தா சித்தர் கையிலாளேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நேரத்துக்கு நேரம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஆட்டோமே வெள்ளை வஸ்திரமா, இங்கே பரலோகம் அப்படிதான். இல்லையா? துவைக்க வேண்டாம், நீளம் பண்ண வேண்டாம், அயன் பண்ண வேண்டாம். அப்புறம் சிப்பு கிழிஞ்சு போச்சு, பட்டுன்னு சிஞ்சு போச்சு, எல்லாம் பிரச்சனையே இல்லை. இல்லையா? சொல்லுங்க. ஆமென். கை தட்டி என்ன ஆராய்ச்சி. அப்புறம் பரிசு கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? பரிசு கொடுக்குற. அருமையான என் மகனே நான் சொல்லி தோத்துறோம். பரிசு வெண்மையான குடிக்கை. பாருங்க, பரிசு கொடுக்குறது. ஐயோ, பிளாஸ்டிக் தண்ணி குடிக்க கொண்டு போய் ஆகலையா? கை தட்டி பார்க்கலாம். பரிசு ஜலவீர பரிசு கொடுக்குறோம். அப்புறம் என்ன கொடுக்குறாரு தெரியுமா? பரிசு போதனை பொருள். சொல்லுங்க. மன்னா, சீவப்பம், சீவ தண்ணி, எல்லாம் போதனை பொருள் கொடுப்பாரு. அடுத்தது சந்தோஷம் மகிழ்ச்சி. கத்தரால் ஏசாயம் 35:10 வாசிக்கும் போது, கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சீவனுக்கு வருவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும். அல்லேலூயா. அப்போ எத்தனை ஆசீர்வாதம் கொடுக்குறாரு? தம்பி போலாமா? ரொம்ப தேங்க்ஸ்பா. சரி, எத்தனை ஆசீர்வாதம் கொடுக்குறேன்? வீடு, அப்புறம் வியாசனம், அப்புறம் கிரீடம், அப்புறம் வஸ்திரம், அப்புறம் பரிசு, அப்புறம் போதனை பொருள், அப்புறம் சந்தோஷம். எத்தனை பேருக்கு சந்தோஷம் அழிச்சு வேணும்ன்றீங்க? இந்த 7 ஆசீர்வாதம் 7 மகிமை எத்தனை பேருக்கு வேணும்ன்றீங்க? எல்லாரும் எழுதலாம். மீட்டிங் முடிஞ்சது. மணி 7:20. எல்லாரும் எழுதுங்க. போராட்டானா சொல்லுங்க. 8 மணி வரை 10 மணி வரை நடத்தலாம். எல்லாருக்கும் சந்தோஷம் தான். நீங்க குடும்பம்னா நீங்க சொந்த வாகனங்கள்ல வாங்க, இல்லைன்னா வேன் பிடிச்சி வாங்க, உங்க சொந்த செலவில் வாங்க. சத்தியத்தை அறிங்க. எப்போதும் இந்த சத்தியம் உங்களுக்கு கிடைக்காது. முதல் நாளே இதுவரை கேட்டாலும் சத்தியத்தை நான் கேட்டோன்னு சொல்றவங்க கை தூக்கி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவரே, இதுதான் என்ன ஆண்டுறார் ஆண்டவர். ஊரா பாசையா கேட்ட உடனே நான் வந்து சூரக்குடி போலியே, போய் போகாத ஊருக்கு தான், கிராமமோ பட்டி தொட்டியோ கொஞ்சம் பேர் வந்தாலும் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுவோம். அவன் சரி இடத்துக்கே எங்கில் வச்சுங்க. இப்படி வாழ்க்கை கருத்து ஆசைங்க. பாஸ்டர் வந்து உங்களுக்கு ஆசீர்வாத ஜெபம் சொல்லுக்குனால ஒரு பேர்ச்சை பண்ணிட்டு போயிடும். ஆண்டவரே, வாழ்ந்தா மக்கள் வாழ்வேன் சொல்லுங்க. கையாசைங்க. இடத்துக்கே நெஞ்சில் வச்சுட்டு வலது கையை தூக்குங்க. சொன்னபடி செய்யுங்களே. தங்கங்களே, ராஜாக்களே, ராஜாத்திகளே, ஆண்டவரே, இந்த 7 மகிமை சொல்லுங்க. இந்த 7 மகிமை, 7 ஆசீர்வாதம் எனக்கு கட்டாயம் வேணும். எனக்கு நரகம்னா வேண்டாம், அந்த புழுக்குழி வேண்டாம், அந்த பசி பட்னி நாற்றம் அக்கினி எரிகிற வேலை உள்ள இடம் வேண்டாம். எனக்கு செத்துக்கும் ஒரு நாளை உடைய ராஜ்யத்துல நம்முடைய கூட சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து மோதுட உறவாட நான் சௌப்பறேன். 7 மகிமை என்ன ஆச்சரியமா இருக்கு, என்ன மகிமையா இருக்கு. நித்தியமாக பரலோகத்துல சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. பாக்கியத்தை தாரும். நரக வேதனை வேண்டாம். சாத்தான் சில பாவ இன்பங்களை எங்களுக்கு காட்டி நரகத்துக்கு இழுத்து போனா ஆண்டவரே எங்களை விடுவீங்க. அந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க. என்னை உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறேன். கையை அசை சொல்லுங்க. என்னுடைய கணத்துல ஒப்படைக்கிறேன். எல்லாம் கையில தட்டி தேவனுக்கு சோதனை. நன்றி சோதனை, நன்றி சோதனை, நன்றி சோதனை, நன்றி சோதனை. இப்போ நம்முடைய பாஸ்டர் அவர்கள் வந்து உங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் சொல்லி உங்களை அனுப்புவாங்க. நீங்க முடிஞ்ச பிறகு என்னிடத்துல வந்து நீங்க இந்த கட்டு புஸ்தகங்களை 5 ரெபேக்கா புஸ்தகம் 6 புஸ்தகம்
200 தான் வாங்கிட்டு போங்க. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, உங்களுக்கு நான் குறிப்பாக இந்த 7 நாள் பாடல்கள் அடங்கிய பென்ட்ரைவ் இருக்கு. அது உங்களுக்கு எல்லா இடமும் 1000 ரூபாய் கொடுத்த பார்த்துங்க. உங்களுக்கு 200 ரூபா குறைச்சிக்கும். 800 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிங்க. முந்தி வாங்கலாம், கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கேன். முந்தி வாங்கினா உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தரோட ஆசீர்வாதம். இந்த வேத பாட்டு கூட்டம், இந்த நாள் கூட்டத்தில் தேவனை பற்றி தான் நல்ல ஒரு அறிவு வெளிப்பாடு எங்களுக்கு ஸ்தோத்திரம். பரலோக மகிமை ஏறுகள் வைத்து மகிமை பற்றி நன்றாக அறிந்து உள்ள விஷயத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுக்கிற எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்று நல்ல சத்திய வசனங்களை ஆண்டவரே நாங்கள் கேட்டோம். இன்னும் அதிகமாக அன்புள்ள புத்தகத்தை வாங்கி படிக்க, கன்றை போட்டு கேட்க, தொடர்ந்து இந்த சத்தியத்திலே வளர கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். இன்று வசனம் கேட்ட பிள்ளைகள் உள்ளத்திலிருந்து திருவசனங்களை பிசாசம் பொறிக்கொண்டு போகாதபடிக்கு இந்த வசனங்களை இருதயத்திலே செம்மையும் நன்மையுமாக இருந்து ஏற்றுக்கொண்டு 31 நாளைக்கு கொடுக்க உதவி செய்ய இன்றைக்கு வந்து அநேக நாளை கொடுத்து வரணுமையா, இன்னும் அநேகர் வந்து சேரணுமையா, கிருபை செய்கிறாங்க. இந்த மகிமையான ஆசீர்வாதமான இந்த கூட்டங்களை மக்கள் நல்வவிடாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொட்டி சகோதரரை ஜெபிக்கிறோம். தேவ மகிமையை காண கிருபை செய்ய மாட்டாரே ஐயா, அவர்களை முழுமையாக பயன்படுத்த ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சுகபலமான தீர்க்காசிடத்தை இன்னும் வல்லமையாக இந்த 7 நாட்களும் ஒரு மகிமையான தேவ மன்னாவை தரத்தக்கதாக அவர்களை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வருகிற மக்கள் இருதயத்தை திறந்து வைக்க அவளோடு வர நீதியாக இருந்து திறந்த மக்கள் இருதயங்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபை போதகர், போதகர், விசுவாசிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நாளைக்கு வாருங்கள், ஒவ்வொரு நாள் வாருங்கள். வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்வார், பெருக செய்வார். புத்தகம் இருக்குது, புஸ்தகம்